أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் நாமும் அறிந்து கொண்டு அதை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்திய தௌஹீத் ஜமாத் ஆனைமலை கிளை நடத்துகின்ற இந்த தர்பியா முகாமிலே நாம் இந்த நிகழ்ச்சியிலே சமுதாய இளைஞர்களின் சமகால சிந்தனை என்ற தலைப்பில் பேசுமாறு சில செய்திகளை சொல்லுமாறு என்னை படித்திருக்கிறார். திருமலை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த கால பல இளைஞர்களுடைய வரலாறுகளை நமக்கு எடுத்து காட்டுவதை, தொட்டு காட்டுவதை நாம் திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கையிலையும் கடந்த கால இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லது ஓரளவுக்கு அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராகத்தான் இருந்தார்கள். இளைஞராக இருந்தாலும் ரொம்ப அழகான முகமுடையவர்களாக, அழகான தோற்றமுடையவர்களாக அவங்க இருந்தாலும் அவர்கள் தவறு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒழுக்கங்களாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று அந்த தவறின் பக்கம் நெருங்காமல் அவர்கள் ஓடி ஒளிந்ததை திருமலை குர்ஆன்ல நம்ம செய்யவும் பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க பரதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு இளமை பருவத்தில் எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். அந்த காலத்தில் கடவுள் ஒருத்தன் தான் சொல்றாங்க, சாதாரண சொல்ல முடியாது. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த மக்களும் பல கடவுள் இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் என்று சொல்லி அதை நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய உயிரை கூட அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். அதான் நம்முடைய இளமை பருவத்தில் செய்வதாக என்ன செய்யறான் திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுற சமயம்னா ஃபத்தன் யுகாலுலகு இப்ராஹிம். இப்ராஹிம் என்ற இளைஞர் தான் இந்த சிலைகளை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் இந்த சிலைகளை உடைச்சிருப்பாரு என்று இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி அந்த காலத்தில் உள்ள மக்கள் செய்யறாங்க. அவங்களுடைய சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து இப்ராஹிம் இளைஞர் தான் இதை பற்றி பேசிட்டு இருந்தாரு என்று சொன்னதாக திருமலை குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் இளைஞர் தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இளைஞர்கள் தான். நபிமார்கள்ல பல பேர் என்ன செய்யறான், அவங்க இளைஞர்களாகத்தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். அப்ப கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க, இளமையில ஏகத்துவ குழுவை எடுத்து சொல்வதற்கு தன்னுடைய உடலால் தியாகம் செய்தார்கள். அதே மாதிரி தன்னுடைய நேரங்களை செலவு செய்தார்கள், பிரச்சார பணியில் ஈடுபட்டார்கள், ஒழுக்கத்தோடு நடந்தார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை, உயிரையும் கூட நபித்தோழர்கள் அர்ப்பணித்தார்கள் என்றெல்லாம் கடந்த கால வரலாறு ரொம்ப சிறப்பான வரலாறாக, முஸ்லிம் இளைஞருடைய வரலாறு சிறப்பான வரலாறாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழக்கூடிய காலத்தில் கூட ஏகத்துவ குழுவை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் பார்க்கிற சமூக பணிகளில் ஈடுபடுகிறார்கள். ரத்த தானம் செய்யறது, மருத்துவ உதவிகள் பண்றது, ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது, ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்யறது, சேர் போடுறது, கொடி கட்டுறது, போஸ்டர் ஓட்டுறது, நோட்டீஸ் ஓட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்களாக தான் இருக்கிறார். மார்க்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பள்ளிவாசல தொழுகையில கலந்து கொள்வது, பயான்களில் கலந்து கொள்வது என்று என்ன செய்யறாங்க, இளைஞர்கள் தான் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். அப்ப இப்படி இந்த காலத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் கூட குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அடிப்படையிலே இருக்கிறத பார்த்துருங்க. தாடி வைக்கிறார்கள், சினிமாவை தவிர்க்கிறார்கள், கெட்ட வார்த்தைகளை தவிர்க்கிறார்கள்,
உண்மையை தான் பேசணும், நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறார்கள். ஹஜ்ஜு கூட கடமையை கூட சின்ன வயசுலேயே நிறைவேற்றிருக்கிறார்கள். சின்ன வயசுலேயே அவங்க தாய்களாக மதரசாவுக்கு போய் படிக்காவிட்டாலும் நம்மளால் இயன்ற அளவுக்கு குர்ஆனை தேடி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுமோ என்று பிரச்சாரங்களாக இஸ்லாத்தை பற்றி தெளிவாக முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட முஸ்லிம்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். இப்படி எல்லாம் இளைஞர்கள் நம்ம இந்த காலத்தில் என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஆனாலும் ஒட்டுமொத்த இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாருமே இதே மாதிரி வரணும். கடந்த காலத்தில் எப்படி நபிமார்கள், நபித்தோழர்கள் எப்படி இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, சமூகம் நல்லா இருக்க வேண்டும், சமூகத்துல ஒழுங்குகள் பரவிடக்கூடாது, சமூகத்துல முறைகேடுகள், பொருளாதார முறைகேடுகள் நடந்துவிடக்கூடாது, ஒரு இறைவனை மட்டும்தான் இந்த சமுதாயம், மனித சமுதாயம் வழங்க வேண்டும் என்று கடந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் எப்படி பாடுபட்டார்களோ, தங்களை அர்ப்பணித்தார்களோ, இளமை பருவத்தை எல்லாம் இதுக்காக வேண்டி, இந்த பணிக்காக வேண்டி அர்ப்பணித்தார்களோ, சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக, சமுதாயத்தை நல்லவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி எப்படி அர்ப்பணித்தார்களோ, அப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமிய இளைஞர்களும் பிற சமூக மக்களுக்கு மாறலா இருக்கணும். ஆனால் சமகாலத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்துல இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, அட்வைஸ் பண்றது கூட பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆணவம், அந்த மமதை, அந்த கர்வம், இதுதான் இளைஞர்கள்ட்ட ஏற்படக்கூடிய பல தவறுகளுக்கு காரணமா இருக்கு. எங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறார், எங்களுக்கு யாரையும் சொல்ல வேணாம். இன்னும் சொல்ல போனா பெரியவர்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்கல்ல, தாய் தகப்பனா இருக்கட்டும், சொந்தத்துல வேற யாராவது இருக்கட்டும், சமூகத்தில் உள்ள பெரியவர்களா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள எதுவும் தெரியாத கூட கடந்த காலத்தில் கூட ஆகுங்க, எங்களுக்கு என்ன தெரியும் என்று ஒரு ஒரு அறிவுத்தினர் உடையவர்களாக என்ன செய்யறாங்க. இப்ப நவீன காலத்துல நாங்க வாழ்றோம், நிறைய இந்த காலத்துல எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுதுன்னா நம்மளை பல தவறுகளை செய்ய வைக்குது, பல அறிவுரைகளை புறக்கணிக்க வைக்குது. அதே மாதிரி இந்த சமகாலத்தில் உள்ள இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலும் பாராட்ட, புகழ, அடுத்தவர்கள் நம்மளை லைக் பண்ணணும், நம்மளை பாராட்டணும் என்ற உணர்வு தான் இருக்குதே தவிர ஒரு தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையோ, ஒரு கவலை ஏற்படும் போது, துன்பம் ஏற்படும் போது நம்ம அதை எப்படி அணுகுவது என்ற ஒரு மனப்பக்குவமும் இல்லாம வெற்றி பெறணும். நம்ம என்ன செய்யணும், எல்லாத்திலும் ஜெயிக்கணும், எல்லாத்திலையும் முதல் நபரா இருக்கணும், எல்லாத்திலையும் நம்ம பாராட்டு வாங்கக்கூடியவர்களா இருக்கணும், புகழ் வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படின்ற தோல்விகளை கண்டு ஓடக்கூடியதை, பயப்படக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப நம்மகிட்ட நம்ம தோல்வி அடையக்கூடாது, நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் எல்லாத்திலையும் நம்பர் ஒன்னா இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த அறிவு அவங்களை செய்யற மற்றவர்களை எல்லாம் முட்டாள நினைக்க வைக்கிறது. இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, கடந்த கால ஆளுங்க ஒன்றும் தெரியாது நினைக்கிறாங்க. இதுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா அறிவுரை சொல்வது. இஸ்லாம் நம்முடைய உள்ளத்தை செய்து பக்குவப்படுத்துது. எல்லாம் தெரிஞ்ச உலகத்துல இவ்வளவு கிடையாது. ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேலே ஒரு அறிந்தவன் இருக்கிறான். ஒரு அறிவாளி, எவ்வளவு பெரிய அறிவாளி நீங்க காட்டினாலும் அவனுக்கு மேல ஒரு அறிவாளி இருப்பான். உலகத்திலே பெரிய விஞ்ஞானின்னு நம்ம சொல்வதாக இருந்தா, கடந்த காலத்துல வாழ்ந்து மறைந்த விஞ்ஞானின்னு சொல்றதா இருந்தா யாரும் சொல்லலாம்? பெரிய விஞ்ஞானி, உங்களுக்கு தெரிஞ்ச விஞ்ஞானி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நியூட்டனு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, இந்த மாதிரி கடந்த காலத்துல வாழ்ந்த விஞ்ஞானி இருக்கிறாங்க, பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்த விஞ்ஞானி இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு நோய் நொடி ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மருத்துவத்தை தேடி போகணும். எனக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கு, பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதனால நானே என்னுடைய நோயை சரி பண்ணிக்க வேண்டும். சரி பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு வக்கீலை தான் முடிக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வண்டியில போகணும், ஒரு டிரைவர் தான் முடிக்க முடியும். உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, இப்ப நீங்க வண்டி கொண்டு போடுறதுன்னு கேட்க முடியுமா? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இன்னொருத்தரை சார்ந்திருக்கிற மாதிரி தான் அந்த உலகத்தை படைச்சிருக்கிறோம். எனக்கு யாருமே தேவையில்லை, நான் யாரையும் மதிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம மூத்தா போனா கூட நம்மளை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். தாய் தகப்பனர் வீட்டுல பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ண செய்வாங்க, எல்லாரையும் திட்டாத, எல்லாரையும் வேணாம் நினைக்காத, நீ மூத்தா போனா தூக்குறதுக்கு 4 பேர் வேணுமாங்கல்ல. அப்படி நம்ம ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களை சார்ந்துதான் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சவர்களுக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாம் தெரியும் அப்படி எந்த மனுஷனும் இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லாம் தெரிஞ்சாலுமே நீங்க ஒரு வயசான ஆள் அவருக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறீங்கல்ல,
நீங்க அதே நிலைமைக்கு ஆளாக வைங்க. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறோம். கும்மை யுரத்து இல்ல அறுதலில் உங்கள் நீ கையிலா ஏழமா மின்பாதி இன்னும் செய்யா எல்லாத்தையும் தெரிந்த பிறகு ஒண்ணுமே தெரியாம நீங்க ஆவதற்காக வேண்டி உங்க மூளையில வந்து தடமாற்றம் ஏற்படுறதுக்காக வேண்டி நீங்க உங்களுடைய மூளை தேய்வதற்காக வேண்டி அதனால செய்யலாம். உங்களோட சில பேர் தன்னால வயசு வரைக்கும் வாழ வைக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லணும். உலகத்துல பெரிய ஒரு அறிவாளியா இருப்பாரு, ஒரு மார்க்க விற்பனராக இருப்பாரு. அவர் மூன்றாவது நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னால வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா எதுவுமே தெரியாம போயிடும். அவர் சாப்பிட்டாரா இல்லையா அவருக்கு தெரியாது, மலஜலம் கழிச்சா சுத்தம் செய்யணுமா இல்லையா அது தெரியாது, எல்லாத்தையும் மறந்துடுவார். அப்ப அப்படி நீங்க வந்து செய்வீங்க. அந்த நிலைமைக்கு ரிவர்ஸ்ல உங்களை நான் வந்து திருப்புவேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு சூழல்கள் அப்பெல்லாம் ஏற்கிறோம். யாசின் சூழாவுல எல்லாம் சொல்லி காட்டினா யாருக்கு நம்ம நீண்ட ஆயுள கொடுக்குறோமோ அவர்களை வந்து படைப்புல வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணுவோம், ரிவர்ஸா வர வைக்குவோம். அவர் வந்து செய்வோம் பழைய மாதிரி குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தாரு அவரால் எந்திரிச்சு நடமாட முடியாது. குழந்தை மாதிரி தான் செய்வார், அவர் ஆயிடுவார். படுத்த படுக்கையில் மனிதர்கள் நிற்பாரு, வாழும்போது கிட்ட பார்த்துப்பாரு, அவர் நேரத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டுருவாரு. மூத்த ஒரு நேரத்தில் தன்னாத வயசுல ஒண்ணுமே தெரியாம போயிடும் இப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நிலைமையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அடைவோம். இதை நம்ம விளங்கணும்னா வயசானவர்கள் ஒண்ணு தெரியல அப்படி நினைப்போமா? சில பேர் வயசானவர்கள் செய்வாங்க, கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க அடிக்குவாங்க. வயசாயிடுச்சு பேசிக்கிட்டே இருக்காது, போயிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு திட்டுவாங்க. வயசாயிட்டா மரியாதை கிடையாது. ஒரு ஆள் வந்து இளமை குடும்பத்தில் இருக்கும் போது பேர் கொண்டு வந்திருப்பார், அவர்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை அந்த குடும்பத்தில் வாங்கியிருப்பார்கள். அவர் குடும்பம் கிடைத்த புகழை அந்த பதவியை கௌரவத்தை எல்லாத்தையும் அடைந்திருப்பார்கள். வயசானவங்க போய் அவன் வயசானவங்க வா போகலாம். அப்ப இந்த நிலைமை நம்ம எல்லாரும் அடைவோமா இல்லை எல்லாம் சொல்றோம். அல்லாத வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தீங்கன்னா உனக்கு இதே நிலைமைதான். அப்புறம் என்ன அடுத்த அளவுக்கு கரண்ட் போயிடுங்கிறேன், ஏன் வந்து அவன் தள்ளி விடுறேன், பஸ்ல கூட செய்ய மாட்டான், வயசானா ஏற்ற மாட்டான், ஆனால் உனக்காக நிக்க முடியாது என்று யார் மேல பரிதாபப்படணுமோ யாரை வந்து அரவணைக்கணுமோ அவங்க கூட என்ன செய்யறான், பரிதாபப்படுவதற்கு பதிலாக ஆதரிப்பதற்கு பதிலாக தள்ளிவிடக்கூடியதெல்லாம் பார்க்கிற காரணம் என்ன, எனக்கு எல்லாம் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்படிங்கிறது தான். அல்ல சொல்லியாருன்னா சும்மா எஜாலுமின் பாதி பூவத்திக்கும் லோகம் செய்வான். உங்களுடைய ஆற்றலுக்கு பிறகு சக்திக்கு பிறகு அல்ல வந்து செய்வான், ஒரு பலவீனத்தை உங்களுக்கு உண்டாக்குமா, நிறைய ஏற்படுத்துவார், தலைமுடி நிறைய ஆரம்பிக்கும். நீங்க வந்து செய்வீங்க தேய்றது எப்படின்னு உயரமா போயிட்டு இருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் இப்படி தேய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி நல்லா செய்யலாம். அதனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஆணவம் அகம்பாவம் இது இருக்கக்கூடாது. நல்லா சொல்லிக்காட்டா இளைஞர்கள் வந்து பெற வேண்டிய முக்கியமான பணம் இது. எல்லா மனிதர்களுக்குமே தள்ளாத வயது ஒன்று இருக்கிற வாழ்க்கையில ஒரு தோல்விங்கிறத ஏற்படுத்த செய்யும், வயோதிகங்கிறது ஏற்படுத்த செய்யும். இப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். ஆனால் நான் அடுத்தவங்க சொல்றதை கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யஃபிரு ஹக்க கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறியவர்கள் மீது இறக்க மாட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதை தெரிந்து கொள்ளவில்லையோ, பெரியவர்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு தெரியல. லூசு மாதிரி செய்யணும், பெரியவர்கள்ட்ட முட்டாள்தனமா இருந்துக்கலாம். இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது, இவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இதை வந்து சொல்லி காட்டுறாங்க. அதனால மற்றவர்கள் அட்வைஸ் பண்ற நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்க முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த அல்லது வயோதிக நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு சரித்திரம், ஒரு வரலாறு. முதல்ல நம்முடைய உள்ளத்துல இந்த அறிவுரை தைக்கிறதா இருந்தா முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு இவருக்கு ஒன்றும் தெரியாது நினைக்க கூடாது. யாரை பத்தி என்ன செய்யக்கூடாது, நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, இவருக்கு என்ன தெரியும், நம்மள மாதிரி படிச்சிருப்பாரா, நம்மள மாதிரி வந்து இளமையை இருக்க முடியுமா, நம்மள மாதிரி ஆற்றப்பட முடியுமா, இப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எந்த அறிவுரையை சொன்னாலும் அது காது விட மாட்டேங்குது. அதனால நீ சொல்ல கேட்க முடியாது இப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் தான் நம்மளை திருந்த விட மாட்டேங்குது. நல்லபடி தூர்ல செய்யறாங்க. நீங்க முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பீர்கள், உங்களுக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளைகள் மேல இறங்க மாட்டோம். அந்த மாதிரி வயதானவர்கள் இருப்பார்கள், அவங்க வந்து செய்யறேன், அவங்களுக்கு மரியாதை செய்யணும், அவங்கள்ட்ட அனுபவத்தை கத்துக்கணும், பாடங்களை கத்துக்கணும், அவங்கள்ட்ட பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி அல்லாவுடைய தூர சொல்லி காட்டுறாங்க. அந்த வயோதிகர்கள்ல வெளியே உள்ள வயோதிகர்களா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனார் வந்து வயதான நம்ம இறந்து விட்டார்கள், ஆனால் அவங்களை வந்து செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சீனு கூட சொல்லக்கூடாதுன்னு அல்ல திருமறை கூடாதுன்னு அறிவுரை சொல்லணும். நம்ம அதையெல்லாம் தாண்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், படிக்க ஆரம்பிச்சிடணும், செய்யணும். அவங்க பேச்ச கேட்கறதே இல்லை. யாரோட சேராதுன்னு சொல்றாங்களோ, சேராதுன்னு சொல்றாங்கன்னா எதுக்காக சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதுக்காண்டி அது கூட சொல்லுவாங்க.
கெட்டவனோட சேர்ந்தா கெட்ட சகவாசம் ஏற்படும், நல்லவனோட சேர்ந்தா நல்ல ஒரு பண்புகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய எதிர்காலத்தை தான் நம்முடைய பெற்றோர்கள் சிந்திப்பார்கள். அவங்களுக்கு நீங்க ஒரு ஆளோட சேரலாம், அவங்களுக்கு நஷ்டம். எதுக்கு பெற்றோர்கள் அறிவுரை சொல்றாங்க? நல்ல ஆளோட சேரு, வெளிவாசல் போ, நீ இந்த பொருளை வாங்கிட்டு வா, இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா நம்மளை செய்யறாங்க. நம்ம மீது உள்ள அக்கறையில, நம்ம மீது உள்ள உரிமையில சில விஷயங்களை சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். இப்ப அவங்க தள்ளாத வயதை அடைந்து விட்டார்களே, ஆனால் அவங்கள சீனு கூட சொல்லாதீங்கன்னா வளா தன்னுமா வளா தக்குள்ளமா உஃபின், அவர்களை சீனு சொல்லாதீங்க, அவர்களை வீட்டை விட்டு வருத்தாதீங்க, கவுளம் மாறுஃபா, அவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இப்படி நாங்கள் செய்யலாம். கண்ணியமான முறையில் அவங்கள்ட்ட பேசுறதை தவிர நீங்க இளமையா இருக்கிறதுனால செய்யக்கூடாது. சில பேர் பெற்றோர்கள்ட்ட செய்வாங்க, குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க சரி, ஆம்பளை பிள்ளைங்க சரி, பெற்றோர்கிட்ட பேசக்கூட செய்வாங்க, வக்கீல் மாதிரி பேசுவார்கள். சில விஷயத்துல தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது பேச கத்து கொடுத்தது தாய் தகப்பன் தான். அந்த தாய் தகப்பனார் செய்யறாங்க, எடுத்தறிஞ்சு பேசுகிறார்கள். சமகாலத்துல இன்னைக்கு வாழக்கூடிய இளைஞர்கள் பெற்றோருடைய மதிப்பை வழங்குற பெற்றோருங்கிறவங்க அவங்க இறந்து போய்விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பனுடைய அருமை நமக்கு தெரியும். உயிரோடு இருக்க செய்யாது நமக்கு தெரியாது. நம்மளை படிக்க வைக்கிறவங்க தான் சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் சொல்லி காட்டுறான். பெற்றோருக்கு எதுக்காக மனுஷன் நன்மை செய்யணும். வசதிகள் இன்சான வாலிதை ஹமலத்துகு உம்முகு வகன நல வகனி வஃபிசாலுஹு பிஆமைனி அனிஷ்குர்லி வலி வாலிதை. பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மனிதனுக்கு நம்ம அறிவுறுத்தணும். எதுக்காக அறிவுறுத்தி இருக்கிறோம்? பலவீனத்துக்கு மேல பலவீனத்தை அடைந்து ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை பெற்றெடுக்கிறார். ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறது சாதனை செய்யுமா? எத்தனை தடவை தூக்கத்திலிருந்து ராத்திரில எந்திரிக்கணும். உங்களுக்கு தாய்மார்கள் குழந்தை உருவாகிருப்பார்கள், உங்கள் சகோதரிகள் குழந்தை உருவாகிருப்பார்கள் என்றால் நீங்க வீட்டில் என்ன பார்த்திருப்பீங்க. ராத்திரில உங்களால் நிம்மதியா தூங்க முடியாது, சாப்பிட்ட சாப்பாடை வாங்கி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிம்மதியா ஒரு பக்கத்துல முழுசாக ராத்திரில இருந்து காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு பக்கமாக படுக்க முடியாது. அப்புறம் எவ்வளவு தீயாக வயிற்றுல ஒரு சுமையை சுமந்து கொண்டு அதுக்காக பல தடவை மருத்துவமனைகளுக்கு போறது, அலைகிறது, பல மாத்திரை மருந்துகளை சாப்பிடுறது என்று அவங்க மேலும் செய்யறாங்க. பலவீனத்தை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. கல்யாணம் பண்ணா புள்ள மனைவி புள்ள உண்டாயிட்டா இவனுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. பொருளாதார செலவுப்படுவார் தவிர மற்றபடி அந்த உடல் ரீதியாக இல்லத்தில் ஈடுபட்டதனால் அனுபவிக்கிற அவ்வளவு சித்திரவதைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்பத்தை அடைந்து விட்டு சித்திரவதை மட்டும் யார் அடைகிறார்? ஒரு பெண் அடைகிறார். இப்படி எல்லாம் ஒரு 10 மாச காலம் வயிற்றுல கண்ணை கட்டிட்டு நடக்கிற மாதிரி ஒரு பிள்ளையை வயிற்றுக்குள்ள சுமந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு எந்த வகையில் பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைக்காக வேண்டி தன்னுடைய அந்த இயல்பான பல விஷயங்களை எல்லாம் மாத்திக்கிறான். அதுக்கப்புறம் பெத்தெடுக்கணுமே உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமையில மறைமலை சில கூட நினைச்சாங்க நான் இதோட மூத்தா பெருமான்னு சொல்ற அளவுக்கு அப்படி பிரசவ வேதனைங்கிறது அவ்வளவு கடுமையான வேதனை. அப்ப அந்த வேதனை அடைந்த பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. அதோட அவங்க வேண முடியல. அதுக்கப்புறம் 2 வருஷம் பால் கொடுக்குறாரு. வசிக்கும் போது அழுகும் போதெல்லாம் என்ன செய்வாங்க? பால் கொடுப்பார்கள். அவங்க தூங்க மாட்டார்கள் பிள்ளைக்கு வேண்டி. இப்படி எல்லாம் அவங்க உன்னை சுமந்தார்கள், உன்னை பெற்றார்கள், உனக்கு பால் கொடுத்தாங்க. இதுக்கு நன்றி செலுத்துங்கன்றாங்க. இந்த முதல் 3 வருஷம் இருக்குதுல வயிற்று நம்மளோட சுமந்தது, அதுக்கப்புறம் 2 வருஷம் பால் கொடுத்தது. இதுக்கு நீ நன்றி செலுத்தினால் நன்றி செலுத்துறவங்க ஆக முடியாது. முதல்ல இதுக்கு நன்றி செலுத்த அவங்க படிக்க வச்சதுக்கு உன்னை குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அதெல்லாம் அப்புறம் முதல்ல இதுக்கு நன்றி செலுத்துறேன். உன்னை உருவான உன்னை அழைச்சிடலாம உனக்கு நீ நல்லபடியா வெளியேறணுங்கிறதுக்காக வேண்டி தாயும் கஷ்டப்படுறாங்க, தகப்பன் செய்யறாரு, பொருளாதார அகப்பட சிரமங்கள் அனுபவிக்கிறார். அப்ப இதுக்கு என்ன செய்ய நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்ல சொல்லி காட்டுறோம். இதெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்தால் அதை செய்ய முடியும், உணர முடியும். அவங்க ஒரு தாயாக மாறக்கூடிய நேரத்துல நம்ம அம்மா நமக்காக எப்படிதான் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம கல்யாணத்துக்கு கூட அதெல்லாம் உணர்வாங்க. நம்ம எடுத்து பேசிட்டோமே, அவங்களை திட்டமே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவங்களுக்கு எந்த வகையான உதவி பண்ணலையே என்று பிள்ளைகள் செய்யறாங்க. தாய் கூட வயசானவங்களா இருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒரே ஆளை எந்த வீட்டு வேலையை செய்வாங்க. எந்த வகையான உதவியும் ஆம்பளை பிள்ளை செய்யாது, பொம்பளை பிள்ளை செய்யாது. கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு செல்போன் பார்த்துறது, டிவி பார்த்துறது, இப்படித்தான் இருக்கிறாங்க. தவிர ஒரு தாய் மீது ஈவருக்கு காட்டணுமா இல்லையா? தாப்புடா வயசானவரா இருப்பாரு, படுத்த படுக்கையில அவர் போற வரைக்கும், படுக்கைக்கு போற வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருப்பார். ஒரு 100 ரூபாயாவது நான் வீட்டுக்கு கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு அவர் இருக்கும் பொழுது பிள்ளை காசுல நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம காசுல பிள்ளை சாப்பிடணும், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று ஒரு தகப்பன் நினைக்கும் போது நம்ம தகப்பனார் கஷ்டப்படக்கூடாது, நம்ம உழைச்சு அவருக்கு கொடுக்கணும் இப்படி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேரு?
பெரும்பாலும் செய்யறாங்க. நிறைய சில இளைஞர்கள் படித்துக் கொண்டு வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். தாய் தகப்பனுக்கு சிரமம் கூடாது, நம்ம வேலை பார்த்து செய்வோம், நம்ம படிப்பு செலவுகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கு வச்சுக்கிறோம் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறார்கள். பெரும்பாலும் கொடுக்குறாங்க, தாய் தகப்பன் சம்பாதிச்சு வச்சு சாப்பிடுவோம், அவங்க சம்பாதிச்சு கொடுக்க நம்ம செய்வோம், அதை வீணான முறையில் செலவு பண்ணுவோம். அத்தாமனுக்கு பெட்ரோல் காசு வாங்குவோம். அத்தாமன் செய்யறது, அவர் வீட்டுக்கு தான் சம்பாதிக்கிறார், அவருக்கு ஒரு வண்டி இருக்காது, அவர் சைக்கிள் போயிட்டு வந்திருப்பாரு. இவன் என்ன செய்வோம், ஒரு பைக்கை வாங்கிட்டு காசை கொடு, பெட்ரோல் காசை கொடு, பஞ்சர் காசை கொடு, இப்படின்னு இல்லாத ஒரு சட்டை வாங்குறாங்க சரி, அவனுக்கு எது வாங்குறாங்க சரி, என்ன செய்யணும், தாய் தகப்பனார் காசு கொடுக்க வேண்டும் என்று நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தாய் தகப்பனார் நினைக்கும் போது, இந்த தாய் தகப்பனார் கஷ்டப்படக்கூடாமா? ஒரு 4 முழுக்க 2 ஒரு 250 ரூபா 300 ரூபாய் சம்பாதிக்கிறார், அதை எப்படி நம்ம தட்டி பறிக்கிறது? அதுல எப்படி நம்ம ஆடம்பரம் வாழ்றது? அதுல எப்படி நம்ம ஜீன்ஸ் பேண்ட போட்டு பெருமை காட்டுறது? இந்த நிலம் மாறணும். நம்ம உழைச்சதை செய்யணும், அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், நம்ம உழைச்சனுடைய தாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பக்குவத்தை இளைஞர்கள் செய்யற பெறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்கள யாரும் தன்னுடைய கையால் உடைத்து உண்ணக்கூடிய உணவை விட சிறந்த உணவை உண்ண முடியாது. இப்படி நல்லபடியா தூர்வு செய்யறாங்க. உழைச்சு வாழ சொல்றாங்க. உழைச்சு நீங்க வாழ்ற மாட்டீங்க, 4 பேருக்கு தர்மம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்கிறாங்க. ஏன் இல்லைங்கிறீங்க? இல்ல அதனால செலவு செய்து கூடாது. உனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குதுல, இளம் இருக்குதுல, தெப்பு இருக்குதுல, இந்த வயசுல உழைக்க முடியும். அதிகமாக ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய வயசு. எந்த வயசுல ஹார்ட் ஒர்க் பார்க்க முடியுமோ பல வேலைகளை பார்த்து குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கடமை இளைஞர்களுக்கு இருக்குது. தங்கச்சி கட்டி கொடுக்கணும், அக்காவை கட்டி கொடுக்கணும், அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தன்மை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று வயதுல மூத்த இளைஞர்கள் எத்தனை பேர் குடும்ப பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோம், எல்லாம் அம்மா பார்த்துக்கிறோம், அத்தா பார்த்துக்குருவாங்க என்று படித்த படிப்புக்கு வேலை வரணும் என்று என்ன செய்யறாங்க. இன்ஜினியர் படிக்கிறாங்களா, படிச்ச படிப்புக்கு இன்ஜினியர் தான் சும்மா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது, டெய்லி உங்க கம்ப்யூட்டர் திறக்க வேண்டியது, ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, திரும்ப மரணம் இருக்க வேண்டியது, இதை வேலை செய்ய வேண்டியது என்று சோம்பேறிகளாக இந்த இளைஞர்கள் சமகால இளைஞர்கள் செய்யறாங்க. உழைக்காத சோம்பேறிகளா இருக்கிறது பார்க்கிறோம். அது உழைக்காத மட்டும் இல்ல, வீட்டுல இருந்து செய்யறாங்க, அவங்க உழைக்கக்கூடிய உழைப்பை பறித்து உண்ணக்கூடியவர்களாக இந்த இளைஞர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இளைஞர்கள் பெற்றோர்களை பேணக்கூடியவர்களாக, குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அத்தா மட்டும் சம்பாதிச்சு செய்ய முடியாது, அவங்களை கட்டி கொடுக்க முடியாது. ஒரு கல்யாணம் பண்றாருன்னா இந்த சமுதாயத்தில், முஸ்லீம் சமுதாயத்துல நிறைய என்ன செய்யணும், ஒரு பெண்ணுக்கு இஸ்லாத்துல இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் ஒரு பெண்ணுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, நகை சேர்க்கிறார்கள், அவங்களுக்கு பொருள் சேர்க்கிறார்கள். இதுல எல்லாம் நமக்கு பங்கு இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம கூட பிறந்த சகோதரி, நமக்கு இதுல பங்கு இருக்குது என்று திருமணம் பண்ணக்கூடிய நேரத்தில் சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடியவர்களாக, தாய் தகப்பனார் ஊரெல்லாம் மாப்பிள்ளை தேடி இருப்பாங்க, இவன் பொறுப்பு ஊர் சுற்றி இருப்பான், நண்பர்களோடு செய்யறது, சினிமா போறது, பைக்கில் ஊரை சுற்றுறது என்று இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த நிலைமை பார்த்து நமக்கான செய்யறான், பொறுப்பு வச்சிருக்கிறான், நம்மளும் பெற்றோர் என்ற ஒரு நிலைமை அடைவோம். நம்ம அதுதான் செய்யறாங்க. சில பேர் லேட்டா கல்யாணம் பண்ணுவாங்க வீடுகள்ல. ஏன் லேட்டா கல்யாணம் பண்றாங்க? இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவன் எதுவும் வராது, எல்லாம் அவங்க முன்னாடி இப்படிதான் செலவழிப்போம். அதனால பொம்பளை பிள்ளைதான் கட்டி கொடுத்துட்டு செய்வோம், கடைசியா இவனுக்கு கட்டி கொடுப்போம்னு நினைக்கிறேன். காரணம் கேட்டா, ஆம்பளை பிள்ளை அவன் சம்பாதிக்கிற அவனுக்கு நினைக்கணும். எத்தனை பிள்ளைகள் வீட்டுல செய்யறாங்க, அவன் உழைக்க போவான், சின்ன வயசுல என்ன செய்வான், இளமையா இருக்கும்போது உழைக்க போவான், போனா அத்தா அம்மாவும் காசு தர மாட்டான். சரி, அத்தா அம்மாவும் செய்வாங்க, பிள்ளைகிட்ட அப்படியே சொல்லுவாங்க, நீ சம்பாதிச்சு நீ வச்சுக்கப்பா, நீ கல்யாணம் பண்றது சேர்த்து வச்சுக்க, ஏன்னா குடும்பம் கொடுக்க வேண்டாம். வயசான காலம் வரைக்கும் கொடுக்க மாட்டான். பெத்த தாய் தகப்பனாருக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சதுல இருந்து நீ கொடுக்கணும், நீ மனசனா உனக்கு எப்படி நல்லா தருவான். அப்ப நம்மளை பெற்றிருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. அல்லா மட்டும்தான் அவங்களுக்கு அருள் செய்ய முடியும். நம்மளால உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்க செஞ்ச தியாகத்துக்கு நம்மளால ஈடு கட்ட முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி அவங்களை அல்லாஹ் கேட்க சொன்னார், ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா என்னை அவர்கள் என் மீது எப்படி இறந்து காட்டினார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு நீ இறந்து காட்டு. சின்ன வயசுல என் மேல அன்பு காட்டினாங்கல்ல, இப்படி அவங்க மேல நீ அன்பு காட்டு, என்னால முழுமையாக அந்த நன்றியை செலுத்த முடியாது. இப்படி நல்லா செய்யறான், நம்மளோட துவக்கைகளை சொல்லி சொல்றான். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இப்படி நல்லா கேட்க சொல்லி சொல்றான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு காட்ட முடியுமோ, அக்கறை செலுத்தணுமோ, அக்கறை செலுத்த முடியவர்களாக செய்யணும், மாறணும். அதே மாதிரி இந்த சமகால இளைஞர்கள் எப்படி பொறுப்புள்ளவர்களாக, உழைக்காதவர்களாக,
பெரும்பாலான இளைஞர்கள் செய்யறாங்க, படிக்கிற காலம் முடிகிற வரைக்கும், படிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதே நிலைமை தொடர்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த இளமை பருவத்துல நம்ம இந்த உலகத்துல என்ன நவீன சாதனங்கள் இருக்கிறோம், எல்லாத்தையும் பயன்படுத்துறோம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி என்ன செய்யறாங்கன்னா நல்லதை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக கெட்டதை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றிய தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றதை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப நவீன காலத்தில் உள்ள ஒரு கருவி, மனிதன் கைக்குள்ள என்ன செய்யறான், உலகத்தை அடக்கி வச்சிருக்கான். இந்த செல்போன்கிற கருவி, இந்த செல்போன்கிற என்னது, இது ஒரு கத்தி மாதிரி. கத்தியை நம்ம செய்ய முடியும், ஒரு பழத்தை அறுத்து சாப்பிட முடியும், ஆளை குத்த முடியும். எப்படி கத்திங்கிறது அது நல்லதுக்கு கெட்டதுக்கு பயன்படுமோ, செல்போன்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இதுல என்ன செய்யறோம், நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நினைக்கிற நன்மையான விஷயங்களை, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கலாம், ஒரு கல்வியை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்ற பாடத்துல வழங்க மாட்டேங்குது, யூடியூப்ல போட்டோம்னா என்ன செய்யலாம், அந்த பாடத்தை நம்ம தேடினோம்னா நமக்கு அழகான முறையில் சொல்லி தருகிறாரு. மார்க்க பயன்களை கேட்கலாம். இதுல நிறைய நம்மளோட செய்ய மற்ற மக்களுக்கு நன்மை ஏவான நிறைய விஷயங்கள் செல்போன்ல இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவான முறையில எல்லா மக்களிடம் போய் சேர்க்கலாம். நம்ம சமுதாயம் செய்யக்கூடிய எத்தனையோ சமுதாய பணிகள், ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பல சமூக பணிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இயக்கமும் போல தங்களால் இயன்ற பணிகளை செய்கிறார்கள். இதெல்லாம் எந்த மீடியாவும் வராது. இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்யணும்னா இந்த மீடியாவை பயன்படுத்தி முஸ்லிம் சமுதாய செய்திகளை எல்லாம் கொண்டு சேர்க்கணும். முஸ்லிம்கள் ரத்ததானம் பண்றாங்க பாருங்க, முஸ்லிம்கள் முஸ்லிம் இல்லாத மக்களோட எப்படி ஒரு அந்யோன்யமா இருக்கிறாங்க பாருங்க, என்று எப்படி உதவிகள் பண்றாங்கன்னு செய்யணும். நம் சமுதாய மக்களுடைய செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? இளைஞர்கள் செல்போனை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா, நல்ல காரியங்கள் நிறைய விஷயம் இருக்கிற செல்போன்ல, அந்த செல்போனை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா சினிமா பார்க்கறது பயன்படுத்துறாங்க. நம்முடைய நேரங்களை, பொன்னாடி நேரங்களை, இந்த நேரங்களை பயன்படுத்தி சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நன்மை செய்ய முடியுமோ, குடும்பத்துக்கு நன்மை செய்ய முடியுமோ, அந்த இளமை பருவத்தில் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து படம் பார்க்கிறது, ஆபாச படம் பார்க்கிறது. சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா முக்கு 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்யறான், ஒளிஞ்சு மறைஞ்சு தண்ணி அடிக்க போற மாதிரி செல்போனை தூக்கிட்டு போயிடணும். அப்ப இந்த செல்போன்ல என்ன பாக்குறாங்கன்னா இந்த ஆபாச காட்சிகளை, தவறான காட்சிகளை செய்யறான் பாக்குறோம். அப்ப இது நம்ம கண்டு செய்யக்கூடிய சிரமம் இல்லையா? இது நம்ம தப்பான பாதை கூட்டு போவோம் இல்லையா? இதெல்லாம் சில பேர் செல்போன்ல பார்க்கவும் செய்வாங்க, பார்க்கறத சில பேர் செய்யாது, அழிக்கவும் தெரியாது. சில பேர் செல்போனை வாங்கி பார்த்தா செய்ய, நம்ம என்ன வேலை பார்த்தாலும் மொத்தம் ஹிஸ்டரி இருக்கு. இதை நம்முடைய வீட்டுல பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை பார்த்து வழி வருவாங்களா இல்லையா? இதை பார்த்து நம்ம மேல உள்ள இமேஜ் குறையுமா இல்லையா? நம்ம ஏதாவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? அப்ப நம்ம மற்றவர்களுக்கு மாடலாக இருப்பதற்கு பதிலாக, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பதற்கு பதிலாக நம்ம செய்யற செல்போன்ல நிறைய இளைஞர்கள் ஆபாச வலைதளங்களை தேடி ஓடக்கூடியதை பார்க்கிறோம். இதனால என்ன ஆகுது, அவங்களுடைய இளமே வீணா போயிடும். செல்போன ஆபாச படங்களை பார்த்து பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யறாங்க, அவங்களுடைய இளமை கூட இதனால போயிருது. மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிலைமையில பல இளைஞர்கள் நீங்க இருக்கிறாங்க. இந்த இளைஞர்களை கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் அவன்கிட்ட போறான். காரணம் அவன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. நம்ம ஆண்மை இல்லாம இருக்கிறோமோ, நமக்கு மனைவியை நம்ம திருப்திப்படுத்த முடியாதோ என்ற அளவோடு என்ன செய்யறான், தன்னுடைய ஆண்மை மேல கடந்த காலத்துல 10 பிள்ளை 12 பிள்ளை பெற்ற ஆளுகளும் இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஆண்மை உள்ளவர்களாக இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா, அறிவுடன் எங்கேயோ போயிட்டு வந்துடும். ஆனா ஆண்மையில செய்யற சாதாரண நிலைமையில இருக்கிறோம். காரணம் என்னத்தை சாப்பிட்டாலும் அவனுக்கு என்ன செய்யாது, அந்த அவன்கிட்ட சக்தி ஏற்படாது. காரணம் கேட்டா, மனைவியை மட்டும் பார்த்தாலும் வைக்க இல்ல நேரத்தில், திருமண நேரத்துல ஒரு மனைவியை மட்டும் ஒருத்தன் பார்க்கிறான்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்மை எல்லாத்தையும் பார்த்து பழகிறான்னு அவனுக்கு இருக்காது. மனைவியை பார்த்தா அவனுக்கு 10 பேர் 13 மாதிரி தெரியும். அவன் மனைவி மேல ஈர்ப்பு ஏற்படாது. இதனால மனைவியை திருப்திப்படுத்த முடியாம பல குடும்பங்கள்ல விவாகரத்து நடக்கிறத பார்க்கிறோம். இவர் செய்யறாரு, இல்லறத்துல சரியில்லை என்று பெண்களால் ஒதுக்கப்படக்கூடியது என்னென்ன செய்யறதுக்கு சமூகத்துல பார்க்கிறோம். இது அல்லாவோட செய்யறா, இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம தாய் தப்ப பார்க்கல, நம்ம அண்ணன் தம்பி பார்க்கல, நம்மள சொந்தக்காரங்க பார்க்கல, வாத்தியார் பார்க்கல, அஜர்த்து பார்க்கல, இப்படி நினைக்கிறோம். நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கிறா? எல்லா நேரமும் அல்லா நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா நேரமும் வானவர்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு எல்லா இடத்துல கேமரா, நம்மளை சுத்தி கேமரா இருக்குது. ஆபாச படங்களை பார்ப்போமா? ஒரு திருடுமா, ஏதோ ஒரு பொருளை அடுத்த பொருளை எடுப்போமா? வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனுஷன் இருந்து சிசிடிவி கேமரா வச்சு என்ன செய்யறான், நம்மளை கண்காணிக்கிறான். அமெரிக்காவில் உட்கார்ந்து இங்கே கடையில கல்லாவுல என்ன சேவிக்கிறான், கடையில என்ன திருடுறான்னு ஒரு மனிதன் நம்மளை கண்காணிக்கும் பொழுது, நம்மை படைத்த இறைவன் வானவர்களை வச்சு அவங்கள கேமரா மாதிரி வச்சு என்ன செய்யறான், நம்ம பேசுற பேச்சுகளும் பதிவு செய்யப்படுது.
ஒவ்வொரு எழுத்தும் பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்ம முடிச்சுட்டு மறைச்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா கேமரால காட்டுறது. ஆனால் வழக்கமாக என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பயம் வேணுமா இல்லையா, அல்ல நம்மளை பார்க்கிறாங்கிற அந்த பயம் வேணுமா இல்லையா, அந்த இறையச்சை இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், இப்படி நம்ம இதுல வந்து வீணாகி போக மாட்டோம். இதுல என்ன செய்யறாங்க இளைஞர்கள், இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் இதுல வீணா போறதை பார்க்கணும். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, செல்போன்ல பார்த்துட்டு கேம் விளையாடுறாங்க. எவ்வளவு வேலைகள் இருக்கக்கூடிய இடத்துல வீட்டு வேலைகள் எவ்வளவு ஒத்துழைக்க, ரேஷன் கடைக்கு வயசான அம்மா என்ன செய்வாங்க, போய் அலைஞ்சிட்டு வருவாங்க. இவன் ஒரு இளைஞர்கள் போய் என்ன செய்யலாம், அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் போய் பங்கு பண்ணலாம். அடுத்த கூட இருந்து அவருடைய வேலைகளை ஹெல்ப் பண்ணலாம். ஆனா உட்காந்து செய்யறாங்க, செல்போன்ல உட்காந்து சண்டை போடணும். கேம் என்ன கேம், அடுத்தவன் அடிக்கிறது, சுடுறது, கொலை பண்றது, இப்படியே பார்த்து பார்த்து எப்படி ஆயிருந்து கேட்டா அந்த ஈவு இறக்கம் ஒரு தொடர்ந்து ஒருத்தர் செய்யலாம். இந்த மாதிரி காட்சியை வந்துட்டே இருக்கணும். அடித்தடி காட்சிகளையும் சுடுறதையும் ரத்தம் தெரிக்கிறதையும் மண்டை உடைகிறதையும் இதே பார்த்துட்டு வைங்க. அவனுக்கு எவ்வளவு ரோட்ல மண்டை உடைஞ்சு படுத்துக்கிறதா அவனுக்கு பெருசா தெரியாது. இதை விட நம்ம அழகா பார்த்துக்கோமா, இதை செல்ஃபி எடுத்துக்கணும் பார்ப்போம். இதை வந்து உட்காந்து செய்வான். அதனாலதான் இவன் அடிபடும் போது காப்பாற்ற மாட்டேங்கிறான். அதை உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். காரணம் என்ன, அந்த ஈவு இறப்போம் மனிதாபிமானம் மனிதநேயம் இதெல்லாம் உள்ளத்துல போயிடும். இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகின உள்ள வந்து மறந்து போயிடும். அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய நிஜமா இது நிஜத்துல உங்களுடைய ஈரத்தை காட்டுறாங்க செய்யணும். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதை வந்து என்ன செய்யலாம், ஒரு வீரன்னு சொல்லாம தவிர கேம்ல உட்கார்ந்து செய்யறாங்க வீரத்தை காட்டுறோம்னு அப்படி எல்லாம் வந்து தேவையில்லை. மார்க்கு நம்ம என்ன சொல்றது, நீங்க வந்து யாரும் யாருடைய கண்டத்துல அடிக்க வேணாம். யாரையாவது அடிக்கிறதா இருந்தா நீ மனுஷன் கோவம் வந்து தெரியும், மனைவி அடிச்சிருவான், பிள்ளைகள் அடிச்சிருவான், ஒரு வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட் அடிச்சிருவாரு. அந்த மாதிரி அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட சில நேரத்துல கோவப்பட்டு ஃப்ரெண்டே அடிச்சிருவோம். அந்த மாதிரி அடிக்கும் போது கண்டத்துல அடிக்காதீங்க அல்ல அப்படி தூர் சொல்றாங்க. ஏன், அல்ல தன்னுடைய தோற்றத்துல ஆதமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தை வந்து அல்ல படைச்சிருக்கிறான். தன்னுடைய முகத்தோற்றத்துல முகச்சாயல்ல அல்ல படைத்தான் அல்ல அப்படி தூர் சொல்றாங்கன்னா நம்ம அடிக்கும் போது இது அல்லாவுடைய முகத்தோற்றத்துல அந்த எண்ணம் வரணும். அந்த மாதிரி அல்ல அவ்வளவு கண்டிப்பான செய்யலாம். மனிதனுடைய முகத்தை அமைத்திருக்கிறான். அவன் முகத்துல அடிக்கக்கூடாதுன்னு மார்க்க சொல்லும் போது முகத்துல குத்துற கேம், முகத்துல அடிக்கிற கேம், முகத்தை காயப்படுத்துற கேம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? இதெல்லாம் செய்யற இளைஞர்கள் கேம்ங்கிற பேர்ல தன்னுடைய நேரங்களை எல்லாம் வீணடித்துக் கொண்டுதான் பார்க்கிறோம். இன்னும் சில பேர் செய்யறாங்க, யூடியூப்ல வந்து நம்ம ஒரு ஆளா இருந்து நம்ம யூடியூப் சேனல் நடத்துறேன் அப்படின்னு திங்கிறது, உங்கிறது, ரோட்ல போறது வர்றது, பாத்ரூம் போறது கொண்டுதான் யூடியூப்ல காட்டுற எல்லாத்தையும் செய்யறேன். யூடியூப்ல நான் வந்து அதுல ஒரு பக்கம் காசு வரும், ஒரு பக்கம் என்னமா ஒரு கிருக்கு தந்த பண்ண செய்யறேன். இந்த யூடியூப்ல நம்மளை காட்ட வேண்டும் என்று அப்படி தன்னுடைய நேரங்களை எல்லாம் உழைக்காம வேலை பார்க்காம எதை படிக்காம யூடியூப்லயே பைத்தியக்காரத்தனமா அடையக்கூடியதெல்லாம் பார்க்கணும். இன்னும் சில பேர் செய்யறாங்க, யூடியூப்ல உள்ள எல்லாத்தையுமே உண்மை நினைக்கிறோம். யூடியூப்ல வர்ற எல்லா உண்மையை நம்மள மாதிரி பல பேர் செய்வான். யூடியூப் சேனல் நடத்துவோம். அப்ப அந்த யூடியூப்ல ஒரு சேனல் வருது, அதுல வந்து ஒரு அறிவுரை சொல்றான், ஒரு மருத்துவம் சொல்றாங்கன்னா இதை உண்மை நினைச்சு செய்யறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அறிவுள்ள இளைஞர்கள், பகுத்தறிவுள்ள இளைஞர்கள், சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டிய இளைஞர்கள் யூடியூப் பார்த்து நாசமாக பார்ப்போம். நிறைய பேர் செய்யலாம். அந்த யூடியூப்ல சில பேர் வருவோம், நாட்டு வைத்தியம் பேர் செய்வான், நீ வந்து மருத்துவம் பார்க்காத, மனைவி குழந்தை உண்டாயிருந்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. வீட்டுல அந்த காலத்துல வீட்டுல தான் பிள்ளை பார்த்தாங்க. அந்த வீட்டுல என்ன செய்ய பிரசவம் பாரு, நீங்க பிரசவம் பார்க்கணும், இப்படிதான் பிரசவம் பார்க்கணும், இப்படி எல்லாம் பிரசவம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரணும். இதையெல்லாம் பார்க்கிற சில மனிதர்கள் என்ன செய்யலாம், நம்ம ஆஸ்பத்திரி கட்டிருக்காங்கன்னா வைத்தியக்காரங்க எத்தனை ஆஸ்பத்திரி, அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கிறது, டாக்டர்கள் படிக்கலாம், பிரசவம் பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க, படிக்கிறார்கள். எல்லாம் முட்டாளு இந்த யூடியூப் நடத்துற மட்டும் அறிவாளி. இவனை செய்யலாம், இல்ல காசு படிக்கிறாங்க, ஆபரேஷன் பண்ணிடுவாங்க, பிள்ளைய கொண்டுருவாங்க, அதெல்லாம் என்ன செய்ய, நீ வந்து நீட்டாக பிரசவம் பார்க்க கத்துக்க இப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து பிரசவம் பண்ணி தன்னுடைய மனைவியை சாகடித்தவர்கள் இருந்தார்கள், பிள்ளைகளை சாகடித்தவர்கள் இருந்தார்கள். அவர் பகுத்தறிவு உள்ளவர்கள் இப்படி நடக்கலாமா? ஒரு வாரமா நடந்த படிக்கக்கூடிய ஆளுங்க, இளப்பருவத்தில் உள்ள ஆளுங்க நாளை பார்த்து 4 பேர்த்த விசாரித்து அறிவுள்ளவர்கிட்ட கேள்வி கேட்டு நமக்கு தெரியல என்ன செய்யணும். எவனோ ஒருத்தன் சொல்றது முட்டாள்தனம் அப்படி கேட்கக்கூடாது, விவரமானவர்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி ஒரு வீடியோ வருத இது சரியா என்று 4 பேர்த்த விசாரிக்க வேண்டாமா? இவன் புள்ள உண்டா, இவன் புள்ள போக்குறாங்க அப்படி செய்வானா? இவனுக்கு தலைவலி ஆஸ்பத்திரிக்கு போகணும், இவனுக்கு தலைவலி வைத்தோலின்னா ஒரு பல்லு உடஞ்சிருச்சு, இல்ல அந்த மருத்துவர் சொன்னாரு பல்லு உடஞ்சிருச்சுன்னா யாரும் போதவே இல்லை, சும்மா ஏதாவது ஒரு களிமண் கலவிக்கலாம்னு ஒரு மருத்துவ
மருத்துவர் சொல்றது கேட்பானா? ஒரு பல்லு வலி வந்துச்சு 4 நாளைக்கு மேல காய்ச்சல் 2 வருதுன்னா இவன் உடம்பு முக்கியம் ஆஸ்பத்திரிக்கு போறான். பொண்டாட்டி யாரும் பெற்ற பிள்ளை தானே, சாவட்டு உழைச்சா உழைக்கிட்டு செத்தா சாவட்டும்னு இப்படி நடக்கிறாங்கன்னா இது அறியாமை இல்லையா? இது ஒரு மனித நேயத்துக்கு எதிரான காரியம் இல்லையா? இந்த மாதிரி யூடியூப் பார்த்து நாசமா அவங்க இருக்கிறாரு. ஒருத்தர் ரீசனா கூட நீங்க பார்த்துக்கலாம், கூட ஒரு செய்தி என்ன பொய்யான செய்திகள் தான் நிறைய யூடியூப்ல பரவுது. வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, பேஸ்புக்கா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, நிறைய பொய்கள் பரவுகிறது. உண்மை எது பொய் எதுங்கிறது செய்யணும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி தகவல்கள் என்ன சில பேர் செய்வாங்க, ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேனல்கள் போய் உண்மை தர என்ன என்று விவரமானவர்கள்ட்ட கேட்டு நண்பப்படுவதோட பார்த்த உடனே பரப்புது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் என்ன வந்துச்சு, ஒருத்தர் யூடியூப் பார்த்து உடம்பு குறைக்கணும்னு சொல்லி வெறும் படமா திட்டுறான். படமா திட்டு ஆடு கடைசியில் நெஞ்சு அடைச்சு மூச்சு குழாயில் அந்த மூச்சு திறனில் ஏற்பட்டு செத்து போயிட்டான். இந்த மாதிரி மரணங்கள் நிறைய நடக்குது. ஆஸ்பத்திரி போக வீட்டில் பிரசவம் பார்க்கிறேன், உடம்பு குறைக்கிறேன், இப்படி உடம்பு குறைக்கிறது யூடியூப் பார்த்து செய்யறான், ட்ரை பண்ணிருக்கான். அப்ப இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இன்னும் சில பேர் என்ன செய்யறான், ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது, ஒரு தொப்பியை போட்டுக்க வேண்டியது, ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் மாதிரி ஒரு மார்க்க அறிஞர் மாதிரி பேச கொடுக்க வேண்டியது, பேச போட்டு செய்யறது உட்காந்து யூடியூப்ல கூட பேசுவோம். நம்ம வந்து மோடிக்கு கட்டுப்படக்கூடாது, நம்ம இந்தியாவுல வந்து செய்யக்கூடாது, இங்க உள்ள சட்ட திட்டங்களை கட்டுப்படக்கூடாது, நமக்கு டைரக்டா கணிப்பாங்க. மதுரை இஸ்லாம் செய்வாங்க, வருவாங்க. அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை கட்டுப்படக்கூடாது அப்படின்னு செய்யற இவங்க நம்ம ஜிகாது பண்ணணும், போர் செய்யணும், அதுக்காக வேண்டி உங்களோட நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சில பேர் செய்யலாம். யூடியூப் வழியாக வரலாம். இவன் ரோட்ல கள்ளத்துக்கு போட்டு போனா, எங்கேயாவது இஸ்லாம் சொல்லி அடி வாங்கியிருப்பானா, யாருக்காவது ஏதாவது சமூக பணியில ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருப்பானா, இவன் பிரச்சாரம் உள்ள யூடியூப் தான். இவருடைய வீரன் என்ன, யூடியூப்ல வீரமா பேசுவார். யூடியூப்ல உள்ள வீரன் இருக்கிறவன் எங்கேயாவது முஸ்லீம் அநியாயமான முறையில கைது பண்ணி கொண்டு போனா வந்து நிக்கிறவன் ஏன்பா அநியாயம் பண்றீங்க கேட்கணும்ல. மேல போட்டு யூடியூப்ல இடத்தை பேசுறானோ இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக கொண்டு அது மேல போட்டு பேசுற தைரியம் இருக்குதா? ஜிகாது பண்றாங்க, பாப்பா நீங்க நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு விட்டா வருவாங்க. அது சும்மா ஒரு சேனல் இருக்குது நம்ம கையில, நம்மளோட ஒரு பேச்சாளர்கள் இருக்குது, ஒரு அறிஞர் சொல்றதுல நம்ம எதை சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க. இப்படியே நம்ம 1,00,000 மக்களை உண்டாக்கி விட்டு இவங்க வைத்து வசூல் பண்ணலாம், இவங்களை வச்சு நம்ம ஒரு கட்சி தொடங்கலாம் என்ற ரீதியில என்ன செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இந்த மாதிரி கூட்டம்லாம் இப்ப நடக்கிறது. இது இப்ப யூடியூப்னால பெருசா தெரியுது. என்ன சொல்றாங்க, சப்ஸ்கிரைப் 50,000 நடத்துறாங்க, 1,00,000 1 கோடி இருக்கட்டும், 1 கோடி பேர் முட்டாள் இருக்க மாட்டாங்க நாட்டுல. இவன் பின்னாடி 1 கோடி பேர் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் முட்டாள். 1 கோடி பேர் செய்ய மாட்டேங்கிறான், அவன் அறிவோட சிந்திக்க மாட்டேங்கிறான், யூடியூப்ல வர்றத உண்மை நினைக்கிறான். அவன் யூடியூப்ல வந்து வீரவசனம் பேசக்கூடிய ஆளு நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கிறாரு, ஏதாவது ஒரு சம்பவம் படி செய்யறாரா, ஒரு ரத்தம் கொடுக்குறாரா, அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ரத்த தானம் செய்யறாங்களா, பள்ளிவாசலோட தொழுவது இல்லை. பள்ளிவாசல் சொன்ன குழப்பமான காலகட்டத்தில் பள்ளிவாசலுக்கு நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போறீங்க, நீங்க போய் காடோ செடியோடு போயிடணும். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத சிறந்தது ரசூலா சொன்னாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு சந்தேகத்தின் பேர்ல இவங்களை எல்லாம் சில ஊர்ல கைது பண்ணிடுறாங்க. சம்மந்தம் இல்லாம காட்டுல போய் பாலைவனத்துல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா யாரா நீ, என்ன ஆடு மேய்க்கிறவனா நீ, என்ன எதுன்னு கேட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ சந்தேக வழக்கத்துல உள்ள போன எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேசுறது கூட நம்ம நிதானமாக கவனித்து பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு பேச்சாளர் வந்து வார்த்தையை வந்து அதிகப்படியே பேசிட்டாரு, நீதிபதியை கண்டிச்சு பேசிட்டாரு, ஒரு போலீஸை கண்டிச்சு பேசிட்டாரு என்று செய்யறாங்க. இது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போடுறான். அவங்களுக்கு வந்து செய்ய முடியல, வெளியே எடுக்க முடியல. போய் சில பேர் ஜெயிலுக்கு போனவங்க செய்யறாங்க, உணர்ச்சிப்பட்டு சில காரியங்களை செய்யவிட்டு சிறைச்சாலைகளுக்கு போனவர்கள் மூத்தவர் வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும், ஒவ்வொரு பேச்சு கவனமா இருக்கணும். எவ்வளவு ஒரு கிறுக்க உட்கார்ந்து யூடியூப்ல பேசுறத வச்சு செய்யக்கூடாது. நம்முடைய லைஃப் முடிவு பண்ணக்கூடாது. இவன் யார், இவன் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கான், இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவன் இந்த மாதிரி வளர்ந்தான் என்று இவனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அப்ப இவன் வந்து என்ன செய்யறான், மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து யார் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் யார் மக்கள்கிட்ட பயன்படுகிறார்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாதுக்காக வேண்டி இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. அதனால என்ன செய்யறது, முதல்ல அவங்கள வந்து ஒழிக்க நினைக்கிறது. இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ் வருவாங்க,
அவர்கள் அரபு நாட்டு அடிமைகள், அவங்க சொல்றத கேட்காதீங்க, இவெல்லாம் சமுதாயத்தை பிரிக்கிறவன். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பான்? எவன்லாம் மக்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல நினைக்கிறானோ அவன்லாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் வாதம் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த தௌஹீதை காலி பண்ணிடணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. தனிப்படி வாசல் கட்டுறது, தனியா மர்க்கஸ் வச்சுக்கிறது, வெள்ளா செய்கிறது, அப்புறம் நெஞ்சில் டப்பி கட்டுறது, தொப்பி இல்லாம துணுவது, இதெல்லாம் பயங்கரமான குழப்ப சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய காரியம். அதனால இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒற்றுமை தான் முக்கியம், இஸ்லாமிய ஆட்சி தான் முக்கியம் இப்படின்னு மக்களை கூப்பிடுறது. மக்கள் செய்வாங்க, எல்லாம் தௌஹீதை சொல்லக்கூடிய ஆள்லாம் ஏதோ சமூக விரோதி மாதிரி அப்படி பார்க்கிறது. பார்த்தா தௌஹீதுக்காரங்க சொல்லக்கூடிய பயான்கள் அவங்க உள்ளத்தில் ஈடுபடுவாரு. அதெல்லாம் நீங்க எல்லாம் துரோகி, சமுதாய துரோகி, நாங்க தான் கரெக்டான ஆளு, நாங்க தான் செய்யறோம், தியாகம் பண்றோம் இப்படி நினைத்துக் கொண்டு எத்தனை பேர் மனைவி மக்களை பற்றி நினைச்சு பார்க்காம இந்த மாதிரியான ஆளுங்க பின்னாடி செய்யலாம். அவங்க குரூப்பா போயிட்டு இருந்தான், உசுறு உட்காந்து பேசுறாங்க. ஏன்டா உசுறு பேசுற? பப்ளிக்கு வா, போய் நாங்க என்ன செய்யறோம், எந்த செய்தியை சொன்னாலும் இஸ்லாமிய ஆட்சி ஒன்றுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு, குற்றங்களுக்கு இதுக்கான ஒரே தீர்வு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குறதா என்று மேடையில் என்ன செய்யறோம், நாங்க பேசுறோம். இவங்க என்ன செய்யறாங்க, புதுசு உட்காந்து பேசிட்டு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போறோம்னு கனவு கொண்டிருந்தாங்க. அப்ப யூடியூப் பார்த்து என்ன செய்யக்கூடாது, யூடியூப்ல வர்ற எல்லாரும் நல்லவர்கள், அவங்கள நம்ம அறிவுரை சொல்லக்கூடியாங்க. யூடியூப்ல வர்றவங்க எல்லாம் விவரமானவர்கள் நினைக்க கூடாது. யூடியூப்ல நிறைய பைத்தியங்கள் அடையுது. யூடியூப்ல விவரமானவர்கள் என்ன செய்யலாம், நிறைய பைத்தியக்காரத்தனமான உணர்வுகளை உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்கள் பண்றார்கள். இஸ்லாம் அவங்க எல்லாம் போய் ஒரு விவாதத்துக்கு கூட்டணும் வரமாட்டாங்க. நீங்க வாங்க நேரடியாக செய்வோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், குரானதிசில இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நீ சொல்லு, நீ சொல்றது சரியா நான் சொல்றது சரியான்னு உட்காந்து பேசுவோம் அப்படின்னா ஓடிக்குவாங்க. இல்ல நீங்க வீடியோ கேட்டு பண்ணுவீங்க, எங்களை மாட்டி விட்டுருவீங்க, இப்படி செய்யலாம். ஜெயிலுக்கு போறதுக்கு பயப்படக்கூடிய இந்த அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா அதுக்கு பயப்படக்கூடிய ஆளுநர் செய்யறாங்க, நம்மளை பயந்தாங்குடிகளாகவும் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் கோடைகளாகவும் இவர்களை வீரர்களாகவும் காட்டி கொண்டிருக்கிற பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி செல்போன்ல வர்றதுன்னு செய்யக்கூடாது, உண்மை நினைக்கக்கூடாது. அது மாதிரி என்ன செய்யறாங்க, சமகால இளைஞர்கள் இந்த செல்போன் யூடியூப்ல எல்லாம் பார்த்து நிறைய ஏமாறுகிறார்கள். யூடியூப் பார்த்து ஒரு மாத்திரை வாங்கிக்கிறது, ஒரு மருந்தை வாங்கிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. யார் மாதிரி செய்யறாங்க, ரீல்ஸ். இந்த காலத்துல நவீன காலத்துல என்ன ரீல்ஸ் போகும். நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு செய்யாத ஒரு காரியத்தை செய்யணும் இப்படின்னு செய்யறது. அந்த மாதிரி படுத்துக்கிட்டு போய் போடுறது, போய் கடைசியில பார்த்தா லாரியோட முட்டி கிடக்குறோம், எடுக்க கூட முடியல, பிச்சு உடம்பு பிச்சு எடுக்க வேண்டியிருக்குது. அப்படி படுத்துக்கிட்ட பைக், இது பெருமையே இல்லையா, ஆணவமா இல்லையா? பைக் எதுக்கு வச்சிருந்தா, படுத்துட்டு போற பைக்கு, பஸ்ல படுத்துற மாதிரி வசதி ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுல படுத்துக்கலாம். பைக்கில் உட்டத்துல படுத்துட்டு போறான், உன் கண்ட்ரோல்ல இருக்கு பைக்கு. அப்ப என்ன செய்யறான், பைக்கில் படுத்துட்டு போறேன்னு போய் சாப்பிடுறான். மழையில தண்ணி கொட்டிட்டு இருக்குது, மழையில பாறையில ஒவ்வொரு காலையும் பார்த்து வைக்கிறது. அங்க போயிட்டு செய்யறான், நான் உச்சி நின்று நான் செல்ஃபி எடுத்துறேன் இப்படின்னு ரீல்ஸ் போகிறதுல அப்படி சாப்பிடுறதெல்லாம் பார்க்கும். ரீல்ஸ்ன்ற பேர்ல பெத்த தாயில போன எவ்வளவு மனசை கஷ்டப்படுவாங்க, உங்களை பெத்து வளர்த்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உசு போறதுக்கா, நீங்க தற்கொலை பிடிக்கிறதுக்கா? இதெல்லாம் தற்கொலை முயற்சி, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டான். இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய காரணத்தால ஏற்றுக்க மாட்டோம். அப்ப யார் இந்த மாதிரி ஒரு உயிரோட அல்ல படைத்த உயிரை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளால பஸ் நின்று நான் பஸ் போதிச்சுட்டா நான் தாங்கிக்க வேண்டிக்க முடியுமா? அது எப்படி பைத்தியக்காரத்தனம், எரிகிற நெருப்புல நான் போய் உள்ள இருந்தா எனக்கு கூட ஆகாது அப்படிங்கிறது எப்படி பைத்தியக்காரத்தனமோ அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் ரீல்ஸ்ங்கிற பேர் செய்யலாம். நிறைய பேர் அந்த ரீல்ஸ் முகத்துல சாவுறான், லைக் வேணும், என்ன எதிர்பார்க்கறான், மக்கள் லைக் வேணும். எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க, எவன் கமெண்ட்ஸ் பண்ண ஒரு சோறு வயிறு நிறைய போதா, எவன் கமெண்ட்ஸ் பண்ணி நமக்கு ஏதாவது கிடைக்கும் போதா, உலகத்துல நம்ம வீட்டுல அடுப்பறிய போதா, ஒரு பிரயோஜனம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. புகழுக்கு அடிமையாகி புகழ் போதை எந்த அளவுக்கு மனுஷனை நாசமாக்குது, தன்னுடைய உயிரை வாங்கிற அளவுக்கு போறான். அதனாலதான் எடுப்பு அதனால செய்யற சூழத்தை பார்த்தியா கூட முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் கொடுத்தான். புகழுக்கு சொந்தக்காரங்க நம்மடா, புகழ் யார்கிட்ட கேட்கிறேன், மனிதன் தன்னையை தானே புகழ் பாடக்கூடாது, அடுத்தவர்களை தேவையில்லாமல் வரவுமீறி புகழக்கூடாது. அதுல குறிப்பாக ஒரு திட்ட காரியத்தை ஒன்று செய்யறான், ஆபத்தான காரியத்தை ஒன்று செய்யறான்னா அவனை புகழுக்கு நாசமாக கூடாது. அவனுக்கு அட்வைஸ் பண்ண அவன் செய்யக்கூடிய தீமையை காப்பாற்றணும் சிலம் சொல்லுது. ஆனா செய்யறான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான். ரயிலு பின்னாடி வருது, ரயில ஊட்டின செல்ஃபி எடுத்த இப்படி செல்ஃபி எடுத்து ரயில வர்ற வேகத்துல அடிச்சு தூக்கிறது எரியுது. ஒருத்தர் படுத்துட்டு தண்டவாளத்துக்கு நடுவில் செய்ய படுத்துட்டான், படுத்துக்கிட்டு உள்ளியானோட அங்க போய் தப்பிக்கிறான். சில குண்டா இருந்தாலும் செய்யறது, வயிறு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் செய்யறது, அவ்வளவுதான் தேய்ச்சி போயிடும், ஒன்று விடாம அயன்பட்டு போயிடும். அப்ப இப்படி எல்லாம் செய்யறது
செய்யறான் ரீல் சமூகத்துல உயிரை பணி வைக்கிறாப்பா. நம்ம மக்கள் கடமைகள் எதுவும் உலகத்துல கடமைகள் இல்லையா, வாழணும் ஆசை இல்லையா, இப்படி எல்லாம் செய்யறாங்க. பேருக்காக புகழுக்காக சாவதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி செய்யறாங்க டிக்டாக்ங்கிற பேர்ல. இன்னைக்கு டிக்டாக்ங்கிற ஒரு அந்த இது இல்லையே தவிர, அப்ளிகேஷன் இல்லையே தவிர, டிக்டாக்ல என்னவெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் செய்யறான். வீடியோ எடுத்து ஷார்ட் வீடியோ போடுறோம். அதுல குறிப்பாக சமுதாயத்து பெண்கள் கூட செய்யறாங்க. நண்பர்களோட அரங்கடிக்கிற பேஸ்புக் நண்பர்கள், எனக்கு வாட்ஸ்அப் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் என்று ஒரு வீடியோ ரெடி பண்ணி செய்யறது போடுறது. அவன் செய்ய பாக்குறவன் ஆம்பளை போடுற இந்த மெசேஜுக்கு லைக் கொடுக்க மாட்டான். பொம்பளை ஒரு மெசேஜ் போடான்னு வைங்க 1000 பேர் வருவான் லைனுக்கு. பாஷா இல்லாப்பா, அலமது இல்லாப்பா, இஸ்லாமிய இளைஞர்கள் உட்பட எல்லாம் செய்வான். ரொம்ப நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 20 இருக்குமாமா, அது 60 வயசு கலவையா இருக்கு. இவங்க செய்வா, உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்குமா, ஒரு 25 வயசு இருக்குமா, எப்படிமா அவங்களுக்கு தலையில ஐசெட் வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எனக்கு போடாதீங்க, அவ்வளவுலாம் இல்ல. இப்படி செய்யறது தேவையில்லாத குறைகிறதும் தேவையில்லாம நினைக்கிறது, கடைசியில நம்பர் கொடுக்கிறது, வீடியோ செய்யறது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செய்வான். இப்படி நீங்க புதுசா மறைச்சிக்கிட்டு இருக்கிறது, அதனால உங்களுடைய அழகு தெரிய மாட்டேங்குது, நீங்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் முகத்தை தண்ணி நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கழுத்தை காட்டி நல்லா இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆடையை குறைத்து கடைசியில் இன்னைக்கு எத்தனை பெண்கள் இப்படி இருந்தா இந்த சமுதாயத்தில் பெண்கள் இப்படி சில பேர் இப்படிதான் வந்தாரு. சும்மா நம்ம வெறும் டான்ஸ் ஆடுவோம், வெறுமனே நண்பர்களை செய்வோம், வச்சிக்குவோம், இப்படின்னு வந்தவர்கள் கடைசியில் என்ன விபச்சாரத்தில் விழக்கூடிய அளவுக்கு அவங்க நிலைமை போயிருச்சா இல்லை? எத்தனை பெண்கள் பல நாள் செய்யறாங்க. அவங்களுடைய மான மரியாதை பறிக்கப்பட்டு வெளி உலகத்தில் சொல்லாம அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அண்ணன் நமக்கு என்ன அறிவுரை சொல்றோம், தக்கரமும் செய்யலாம். விபச்சாரத்தில் அதிகம் கூட நெருங்காத அல்ல சொல்றோம் இல்லையா? இன்னமுக்கான ஃபாயிஷ் ஒரு சாசம் செய்யலாம். அது கெட்ட பாதை, அருவருக்கத்தக்க ஒரு நடவடிக்கை, கெட்ட பாதை, இந்த பாதையில் போகாதுன்னு விபச்சாரம் கல்யாணம் பண்ணி செய். எவனாலும் போடுறானா, லவ் பண்றான்னு சொல்றானா, ஒரு பெண் என்ன செய்யணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கணும். கல்யாணம் ஆகாத செய்யணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எல்லாரும் 40ல இருந்து 50ல இருந்து 60ல இருந்து எல்லாரும் ரசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு உடையதுக்கு வர்றதை தவிர கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்? செலவு பண்றோம்ல. கல்யாணம் பண்ண சும்மா செய்யலாம், ரசிச்சுட்டு போட்டு போயிடலாம். செலவு பண்ணுவோம். யார் இவ்வளவு சித்திக்க போடுறது? இந்த மாதிரி 100 பேர் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தையும் கல்யாணம் பண்ண முடியுமா? இப்படின்னு போறோம். அப்ப அவன் செய்யற உண்மையில ஒரு மேல அக்கறை செலுத்தல. பெண்கள் என்ன செய்யல, இதை விளக்கணும். நம்மளை புகழ்ற மாதிரி, நம்மளை பாராட்டுற மாதிரி இப்படி ஆயிரக்கணக்கான பெண்களை பார்த்து பாராட்டிட்டு இருக்கான். பார்த்து செய்யறான், எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். மார்க்க நமக்கு என்ன சொல்றது? உள்ளில் பொம்மின எவ்வளவு அனுசாரி எவ்வளவு புரிஞ்சம் அல்ல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து இந்த அறிவுரை சொல்றோம். மூமினான ஆண்களுக்கு நபின்னு அறிவுரை சொல்லு. என்ன அறிவுரை சொல்லு? அவர்கள் தன்னுடைய பார்வையிலே தாழ்ந்து கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வை மிஸ் ஆனதா கற்பும் சேர்ந்து போயிடும். ஃபர்ஸ்ட் கற்பு போறது என்ன செய்ய, அந்நியான பார்க்காத, அந்நிய பெண்ணை பார்க்காத, இப்படி நல்லா சொல்ல. அப்பதான் உன் கற்பை பாதுகாத்துக்க முடியும். இல்லைன்னா முதல்ல பார்க்காத இப்ப, அப்புறமேல அவன் நிலப்படி இருக்காரு இப்ப, அப்புறமேல பேச நினைக்குவேன், அப்புறமேல பேச ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அது வேற மாதிரி கொண்டு போயிருந்து சொல்லி அல்லா என்ன செய்யலாம். இந்த அறிவுரை ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்லும் போது எதுக்கு பெண்கள் ஆண் நண்பர்களை வச்சுக்கிறாங்க, எதுக்கு ஆண்கள் பெண்களை நண்பர்களை வச்சுக்கிறாங்க? இந்த வாசலுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதுல செய்யறாங்க நிறைய பேர் டிக்டாக்ங்கிற பெயர்ல நம்முடைய உடலை அந்நிய ஆண்களுக்கு யார நம்ம திருமணம் பண்றோமோ அந்த ஆணுக்கு காட்ட வேண்டிய உடலை எல்லா ஆண்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரோஷம் இல்லாத சமுதாயம். இந்த சமுதாயம் வேற சமுதாய மக்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம், ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். இஸ்லாம் ரோஷத்தை எந்த அளவு சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் இன்னல்லாஹ யகார், நிச்சயமாக அல்லாஹ் ரோஷம் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரோஷம் எதுல இருக்கு தெரியுமா? அல்லாஹ் எதை தடுக்கிறானோ அதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அதுலதான் அந்த ரோஷப்படுறான். விபச்சாரத்தை அல்லாஹ் தடுக்கும் போது, அந்நிய ஆண்கள்கிட்ட குழந்தை பேசுறத அல்லாஹ் தடுக்கும் போது, அல்லாஹ் எதை தடுக்கிறான்னு அதை போய் ஒருத்தர் இறட வைங்க. ஒரு ஆபாசமான காட்சி ஒருத்தர் பார்த்து ரசிக்கிறான். இது அல்லாஹ் தடுத்த விஷயமா இல்லையா? இதை ஒருத்தர் பார்க்கும் போது அல்லாஹ் செய்யறான், கடுமையா ரோஷம் கொடுக்குறான். ஒரு நபித்தோழர் கூட கேட்டாங்க, நல்ல விடுத்துவரை என் மனைவி அதாவது ஒரு பெண் விபச்சாரம் பண்ணிட்டா, அப்ப அதுக்கு என்ன தண்டனை? 4 சாட்சி கொண்டு வரணும் சொன்னோம். 4 சாட்சி கொண்டுட்டா அவளை என்ன செய்யலாம், கல்யாணம் வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் தன் மனைவி இப்படி பாக்குறான், அடுத்த ஆண்டோட விபச்சாரம் செய்யறத பாக்குறான். இவனு 4 சாட்சியை கொண்டு வரணுமா? அவங்க சொல்ல செய்யறாங்க, ஆமா
அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் அந்த சட்டம். இதுக்கப்புறம் வேற ஒரு சட்டம் இறங்கிடுது. அல்லாமல் சத்தியம் பண்ணி செய்யுங்க, 4 தடவை அல்லாமல் சத்தியம் பண்ணி விபச்சாரம் செய்து சொல்லுங்க, 5ஆவது தடவை நான் சொல்றது பொய்யா இருந்தா என் மேல அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படி சத்தியம் செய்து செய்யுங்க, ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. அப்படி அல்லாஹ் வந்து வேற ஒரு சட்டத்தை இறங்கினான். ஆனால் அந்த சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடி கணவனாக இருந்தாலும் மனைவியை அடுத்த ஆணோட பார்த்தால் 4 சாட்சி இருந்தா தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் இப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நான் இப்படி சாட்சியில கொடுத்துருக்க மாட்டேன், இந்த மாதிரி பார்த்தா வெட்டி வீசிடுவேன் இப்படிங்கிறாரு. அப்ப நபிசலாம் சொல்றாங்க, நீ ரோஷக்காரன், உன்னை விட அல்ல ரோஷக்காரன், உன்னை விட நான் ரோஷக்காரன், என்னை விட அல்ல ரோஷக்காரன் என்று பெருமானார் சிறப்பு செய்யறாங்க. ஒரு மனிதன் வந்து விபச்சாரம் செய்யும் பொழுது அல்ல ரோஷம் அடைகிற மாதிரி வேற அந்த மாதிரி செய்யல, வேற விஷயத்தை ரோஷப்பட மாட்டான் என்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் வந்து தவறான காரியத்தில் ஈடுபடும் போது அல்ல ரோஷம் கொடுக்குறான்னு சொன்னாங்களே. அப்ப நம்முடைய கற்பை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான செயலிகளை ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தலாமா? இதை வந்து செய்யணும், இதுல வீணா போறத இளைஞர்கள் செய்யணும், இதை மாற்றிக்கொள்ளணும். இதெல்லாம் அல்ல தடுத்த வழிமுறை. இது வந்து ஒரு அந்நிய பெண்ணு நம்ம மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்கிறது, ஒரு அந்நிய பெண்ணோட நம்ம குறைகிறது, இந்த மாதிரி நம்ம மனைவி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளுமாத ஒரு அந்நியான் பார்க்கிறதே நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. அப்ப வந்து நம்ம எப்படி ஒரு அந்நிய பெண்ணை வந்து நம்ம பார்க்கிறது, நம்ம எப்படி ரசிக்கிறது? நம்ம பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் சில ஆண்களுக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, காசு வரட்டும், அதுல ஏதாவது வருமானம் வரட்டும் என்று தெரிந்து கொண்டு பெண்கள் ஆடுவதை, டான்ஸ் ஆடுறத, மற்ற ஆண்களோட பேசுறதை எல்லாம் ரோசமற்று இவங்க இருக்கிறாங்கன்னா இவர்கள் அல்லாட்டு செய்யணும், கடுமையான தண்டனையை மறுமை நாளையில் அடைவாங்க. இந்த விபச்சாரத்துக்கு பக்கம் கொண்டு செல்லக்கூடிய இந்த காரியத்திலிருந்து செய்யணும், இளைஞர்கள் வரணும். இளைஞர்கள் ஒவ்வொருத்தவருமே தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாதவர்களாக, கணவனுக்கு துரோகம் செய்யாதவர்களாக, தூய்மையானவர்களாக அப்படி இருக்கணும். அதே மாதிரி வந்து செய்யறாங்க. இப்ப சம காலத்துல வந்து இன்னைக்கு யாரை பார்த்தாலும் யாராவது ஒரு பெண்ணை செய்யலாம் விரும்பக்கூடிய கூட இருக்கிறான். இது வந்து இந்த விரும்புறதுங்கிறது இப்ப இல்ல, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது இருந்த ஒரு பெண்ணை விரும்புற மாதிரி தான் செய்யலாம் படைச்சிருக்கிறான். அதான் இயற்கையில நல்லா அப்படிதான் வச்சிருக்கிறான். ஆனால் யார் யாரை விரும்பணும்? ஒரு திருமணம் பண்ண அப்படிங்கிற நேரத்தில் நாளைக்கு அடுத்த வருஷம் திருமணம் பண்ண போறோம், ஒரு 6 மாசத்துக்கு திருமணம் பண்ண போறோம், 3 மாசத்துக்கு திருமணம் பண்ண போறோம். அப்படி திருமணம் பண்ண அப்படிங்கிற நேரத்துல இந்த பெண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு தெரியுதா? அந்த பெண்ணை நம்ம பார்த்து சபையோட முன்னாடி இருந்த அவங்க குடும்பத்தார் முன்னிலையில பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணி அந்த பிள்ளைய மனதில் நினைத்து கொண்டு போமையானால் அந்த காதலை இஸ்லாம் வந்து வரவேற்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்து செய்யறாங்க, கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்றதா நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க இப்படின்னு சொன்ன உடனே அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அந்த பெண்ணை நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்ல பார்க்கல, போய் பாருங்கன்றாங்க. போய் பாரு, எந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ண போறியோ நீ போய் பாரு, அது உங்கள் மத்தியில் அன்பை உண்டாக்கும், பார்க்காம கூட திருமணம் செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. திருமணம் பண்ற நேரத்தில் நமக்கு மனைவி என்பது வரப்போறான்னு தெரியுது. அவங்களோட செய்யலாம், ஒரு தடவை அவங்கள வந்து செய்யலாம் பார்க்கலாம். 4 பேருக்கு முன்னாடி அவங்களுடைய பொறுப்பாளர் முன்னாடி அவங்கள பார்க்கிறது, அவங்களோட பேசுறது, மார்க்க வரைமுறைக்கு உட்பட்டு பேசுறது, இது மார்க்கம் வந்து இந்த காலத்தில் வரவேற்கிறது, அன்பை ஏற்படுத்தும், உங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டாகும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் எப்ப இவன் விரும்புறான், எப்ப காதலிக்கிறான்? 12 வயசுல, 13 வயசுல. பொம்பளை பிள்ளை அப்படிதான், நான் அவனோட காதலிச்சே தீர்வேன். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சு என்ன செய்யறது, இன்னொரு ஒரு ஆணோட சேர்ந்து அங்கடிச்சு இருக்கிறது, ஊர் சுத்துறது, ஹோட்டலுக்கு போறது, பார்க்குக்கு போறது. அப்ப என்னமான்னு கேட்டா, ஆமா ஒரு எப்ப கல்யாணம் பண்ற, 2 வருஷம் கல்யாணம் போறியா? இல்ல கல்யாணம் பண்ற எப்படி 25 வயசுல படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டு அப்புறம் தான். அப்ப அது வரைக்கும் இவன் சாங்க நிப்பான இவன், அது வரைக்கும் நீ வேற பள்ளிக்கூட வர மாட்டியா? உனக்கு லைஃப்ல மூத்த ஏத்து கிடையாது, அவனுக்கு கிடையாதா? அவன் குடும்பத்தார்கள் ஏத்துக்குவாங்களா? இந்த குடும்பத்தாருக்கு தெரியுமா இது? உன் குடும்பத்தாருக்கு தெரியுமா இது? 13 வயசுல இருந்து செய்வாங்களா? 25 வயசு 30 வயசு கல்யாணம் ஆகிற வரைக்கும் லவ் பண்றா அவன் யார்? அவன் அந்நிய ஆண் இல்லையா? உன்னை வந்து அவனுக்கு அந்நிய பெண் இல்லையா? அதுலயும் மதம்லாம் தாண்டி நாங்க வந்து என்ன செய்யறோம், மதமெல்லாம் பார்க்காம நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்குள்ள பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதெல்லாம் கடுமையா எச்சரிக்கை பண்றாங்க. இதெல்லாம் ஒரு வகையான மனநோய். காதல்ங்கிற என்னது? இது ஒரு மனநோய். ஏன் காதல்ங்கிறது சொல்லுவாங்க, காதலுக்கு வந்து கண்ணு இருக்காதுமாங்க, காதலுக்கு வந்து செய்யாது, காதலுக்கு கண்கள் இல்லைமான்னு பாட்டு கூட பாடுவோம். காதலுக்கு என்ன கண்ணு இல்லையா? காதலுக்கு மூளை
இருக்காது. அவன்கிட்ட மார்க்கமே இல்லாட்டும் சரி, அவன் தரகாக போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, அவன் தண்ணி அடிச்சாலும் சரி, இப்படியா தான் இருப்பான், லவ் பண்ணுவான். இளைஞர் ஈர்ப்பு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில ஒரு பெண்ணுக்கு அந்த வயசுல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன்கள் சுருக்குதுல, அதுல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்ல ஒரு பெண்ணோட செய்யறா தனக்கு ஒரு துணை வேண்டும் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு இவன் தான் நம்முடைய துணைன்னு முடிவு பண்ணிட்டான்னா, அவன் குடியாரனா இருந்தாலும் சரி, அவன் வேற மாத்துக்காரனா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தாரர்கள் தெரிஞ்ச குழம்பு நிர்வாகம் தெரிஞ்சாலும் கூட என்ன பண்ணாலும் என்ன செய்வேன், காதலி பட்டு இந்த மாதிரி எந்த விதமான தகுதி பார்க்காம அவன் உழைக்கிறவன ஏதாவது சொத்து வழி இருக்கா, அவன் சாப்பாட்டுக்கு வழியிலாம இருப்பான். அவன் என்ன வேலை பார்க்கறான் அதை பார்க்கணும்ல. ஒரு அறிவாளி, ஒரு பெண்ணு அறிவாளியா இருந்தா இதை பார்க்கணும். கல்யாணம் பண்ணக்கூடிய நேரம் பார்த்தா அறிவாளி ஒரு செய்யணும். எப்போ ஒரு ஆணை ஒரு பெண்ணை நேசிக்கணும்னு கேட்டா, ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வந்துருச்சு, அந்த காலகட்டத்தை அடைஞ்சிட்டோம், 3 மாசம் இருக்கு, 4 மாசம் இருக்கு, இன்னாருக்கு நமக்கு இன்னாருக்கு பேசிட்டாங்க இப்படின்ட்டு அந்த பெண்ணு அந்த ஆணை காதலிக்கிறப்ப தவிர எத்தனை காதல் மாறி போயிருக்குது. எத்தனை பேர் குடியாருன்னா பொறுக்கியா ரவுடியா இருப்பான், இவங்க செய்வாங்க, நான் கல்யாணம் பண்ண திருத்திருவேன் இப்படின்னு அவன் போட்டு வச்சு மாலையை போட்டு கொடுப்பேன். அவன் செய்வான், இஸ்லாத்துக்கு வந்து அப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் என்று எத்தனை பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி தன்னுடைய உடலை மற்ற ஆண்களுக்கு காட்டக்கூடியவர்களாக இவ்வளவு பெண்கள் அவன் தாய் தகப்பனார் இவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த பெண்கள் படிக்காத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. படிப்பை விட பெண்களுடைய மான மரியாதை ஒழுக்கம் இது முக்கியம். அதை ஒரு உயிராக நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? அந்த தாய் தகப்பனார் நம்ம நம்பி அனுப்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு அந்த மாதிரி படித்து விட்டு கல்யாணம் பண்ற நேரத்துல ஒரு ஆடவனை கைப்பிடிப்பதற்கு பதிலாக படிக்கிற நேரத்துல செய்யறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி எதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அவங்க நம்மளோட காசு போட இருக்குதா, நம்ம இவ்வளவு கூட்டு வந்தா இவ்வளவு வச்சு சோறு போட முடியுமா, எதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்ப காதல்ங்கிற பெயர்ல என்ன செய்யறாங்க, மூளையை அடகு வைத்து விட்டு அப்படி காதலிக்கிறதையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அல்லாஹ் செய்யலாம் சொல்லி வளா துங்கியவள் முஷ்ரிக்காத்தி ஹத்தா யுமின்ன. இது ஆண்களுக்கு அறிவுரை சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே இணை வைக்கக்கூடிய பெண்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அபத்தும் பூமிடத்தும் கைருமின் முஷ்ரிக்கத்தின் வளவு ஆஜபத்துக்கும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு பெண்ணு, ஷிர்க் வைக்கிற பெண்ணு, குஃப்ர்ல இருக்கிற ஒரு பெண்ணு உன்னை என்னதான் ஆச்சரியப்படுத்தினாலும், அவருடைய பேக்ரவுண்ட் உன்னை ஆச்சரியப்படுத்திருக்கலாம், அவருடைய செல்வாக்கு உன்னை ஆச்சரியப்படுத்திருக்கலாம், அழகு உன்னை ஆச்சரியப்படுத்திருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு அடிமை பெற்றதால ஏழை பெற்றதால அவள் தான் உனக்கு சிறந்தவள் அப்படின்னு எல்லாம் செய்யலாம். திருக்குறான்ல இணை வைக்கிற பெண்ணை இணை வைக்கிற நிலைமையில கல்யாணம் பண்ணாதீங்க. இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வர பேருக்கு வரக்கூடாது. உனக்காண்டு வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு இல்ல நான் அப்படித்தான் இருப்பேன் பழைய மாதிரி போயிடக்கூடாது. அப்ப இஸ்லாத்தை விலைக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இணை வைக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ண, ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா இதே அறிவுரை அல்ல பெண்களுக்கு சொல்லலாம். வளா துங்கியவள் முஷ்ரிக்கீன ஹத்தா யுமினு. இணை வைப்பவர்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்க, ஈமான் கொள்ற வரைக்கும் திருமணம் பண்ணாதீங்க. அத்து மூமினும் கைருமின் முஷ்ரிக்கின் வள வாபு ஆஜபக்கும். உங்களுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண் உங்களை என்னதான் ஆச்சரியத்தில் அனுப்பினாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு காசு பண்ணிருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும் நீங்க உங்க இணை வைக்கிற ஆளை கல்யாணம் பண்ணாதீங்க. அதை விட எது சிறந்தது, ஒரு ஏழை, ஒரு படிக்காதவன், ஒரு வறுமையில உள்ளவன் அவனை கல்யாணம் பண்ண இறை நம்பிக்கை இருக்குது என்று அல்லாஹ் திருமலை குரான் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க எதுவும் இறந்தார். ஏன் இதை நான் சொல்றேன், அவர்கள் நரகத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார்கள். வல்லாஹு எதுவும் இல ஜன்னத்தில் மகக்கிறான். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் அவருடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். இப்படின்னு செய்யலாம். பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றோம். நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை திருமணம் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க போய் கோயில் நிற்க வேண்டி வரும், நீங்க தாலி கட்ட வேண்டி வரும், நீங்க புட்டு வைக்க வேண்டி வரும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இஸ்லாமிய பேர்களை விட்டுவிட்டு வேற பேர்களை வைக்க வேண்டி வரும். ஒரு கடவுளை வழங்கக்கூடிய நீங்க பல கடவுளை உங்க பிள்ளைகள் வழங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போ எல்லாத்திலையுமே அதாவது ஒரு ஒன்று சேர முடியாத 2 மாடுகளை ஒன்று சேர முடியுமா, அந்த மாதிரி ஒரு மாட்டை ஒன்று சேர்க்கிற கூட செய்யறாங்க. அந்த தகுதி பார்க்கல இருக்கு. அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில நீங்க கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுக்காக வேண்டி பலியை விடாமல் அறிவுபூர்வமாக சிந்திச்சு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். உங்க மார்க்கத்துக்கு அவங்க மார்க்கத்துக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது, ஒத்து ஒரு பணம் இருக்கு என்று செய்யற கூட பழக்க வழக்கங்களை மூட்டியங்களை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி போயிருமே. அல்லாவை விட, அல்லாவுடைய தூதரை விட, இந்த மார்க்கத்தை விட நமக்கு இப்படி ஒரு காதல் தேவையா என்று செய்யணும். ஒரு பெண்ணோ ஒரு
மார்க்கத்தை விட எனக்கு இந்த ஆம்பளை அந்த ஆண்டை வேணும், எனக்கு மார்க்கத்தை விட இந்த பெண்ணை வேணும் என்று காதல்ங்கிற பெயர்ல இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஆளுகள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு இருக்கிறார்கள். இந்த ஊடகத்தை வேணும் செய்யறது இளம்பெயர்களை வைக்கிறதெல்லாம் பெருசா தெரியலாம். ஆனால் மூத்தாகிவிட்டால் நம்ம போகக்கூடிய இடம் எதுவா இருக்கும்? அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணா அவங்களும் நம்மளும் சேர்ந்து நரகத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால என்ன செய்யலாம், நீங்க சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருந்தா அல்லாவோட ஒரு அடிமையை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஒரு ஏழை கல்யாணம் பண்ணு, அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு ஏழை கல்யாணம் பண்ணு. நரகத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்க, அப்ப நரகம் வேணும் செய்ய அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்க இப்படி நல்ல எச்சரிக்கை பண்றான். அப்ப காதல்ங்கிற பேர்ல எனக்கு பொழுது கூட வேணாம், இஸ்லாம வேணாம்ங்கிறது பைத்திய கத்தனமா இல்லையா, கிருத்தனமா இல்லையா? இதுல என்ன செய்யக்கூடாது, இஸ்லாமிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பெண்ணா இருக்கிறாளா அதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஆரோக்கியமான முறையில திருமணம் பண்ற நேரத்தில் இஸ்லாம் காதல சொல்றதை தவிர 13 வயசுல இருந்து செய்யலாம் அந்த பிள்ளை பாடியாட போறோம், பள்ளிக்கூடத்துல கொண்டு விடுறது, திரும்பி வர்றது, கஷ்டங்களை படிக்கிறது, காத்து கிடக்கலாம். படிக்காம வேலை பார்க்காம குடும்பத்தை பத்தி கவலைப்படாம வீட்டுல சோத்து வழி இருக்காது, கொண்டு போய் 200 ரூபாய்க்கு பைஸ்டார் வாங்கி கொடுப்போம், நேரங்களுக்கு வாங்கி கொடுப்போம். யாருக்கு? காதலிக்கு. அவங்க தங்கச்சிக்கு மாதிரி ஒரு 5 ரூபாய் சைக்கிள் வாங்கி கொடுத்தியா? உன் குடும்பத்துல சோறு வழி இல்லாம இருக்கிற ஒரு அரிசி வாங்கி கொடுப்பியா? இதெல்லாம் விளக்கமாக செய்யறாங்க இந்த இளைஞர்கள், சமகால இளைஞர்கள். காதல்ங்கிற பெயர்ல எல்லாம் செய்யறாங்க. காதல் காதல் சாதல் இப்படி செய்யலாம். இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த ஆணை தான் கல்யாணம் பண்ணுவோம், இல்லாட்டி சேர்த்து போயிடுவேன், இப்படி எல்லாம் மிரட்டினா செய்வாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எதை பத்தி சிந்திக்காமல் காதலிக்கிறத செய்யறோம் பார்க்கிறோம். இந்த காதல்ல தாண்டி என்ன செய்யறாங்க, ஒரு திருமணம் ஆகாத ஆண் திருமணம் ஆகாத பெண்ணை காதலிக்கிறத தாண்டி இப்ப என்ன திருமணம் ஆனவர்களை காதலிக்கிறது ஆண்டி காதல். ஆண்டி செய்யறான், இவரெல்லாம் ஆண்டிதாசன் மாதிரி செய்யறாங்க, பேர் சொல்றாங்க விலங்குல, இவர்கள் ஆண்டி பையர்கள் இப்படி செய்யறான். கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணை காதலிக்கிறது ஒரு ஃபேஷனாக, அது செய்யற ஒரு கௌரவமாக அப்படின்னு நினைக்கிறோம். இது எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமான காரியம். நம்ம நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வரக்கூடிய தலைமுறை அப்ப தெரியாத அளவுக்கு அப்படி மாறி போயிருப்பேன், அனாதிகள் ஆயிடுவாங்கல, ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இல்லாம போயிருப்பேன். நம்ம பெண்ணை நம்ம போய் வேற ஒரு திருமணமான ஒரு பெண்ணை காதலிச்சா நம்ம வீட்டுல இருக்கிற மனைவி வேற ஒருத்தர் லவ் பண்ண மாட்டாங்க. இது எவ்வளவு ஒரு கேடுகட்ட கலாச்சாரம், மேலை நாடுகளில் உள்ள கலாச்சாரம், கிறிஸ்தவர்கிட்ட அந்த சமுதாயத்தில் நசராக்கிட்ட உள்ள கலாச்சாரம் இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக இங்க அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதெல்லாம் நம்ம காட்டுறாங்க. சினிமாவோட காமெடிங்கிற பேர் காட்டுறாங்க. சினிமாவில் செய்யலாம் காமெடிங்கிற பேர்ல ஒருத்திய 10 பேர் கல்யாணம் பண்ண மாதிரி, இவன் முதல்ல, இவன் அவனுக்கு முன்னாடி, இவன் இவனுக்கு பின்னாடி, இப்படி எல்லாம் காமெடிங்கிற பேர் நம்ம மனசுல பதிய வைக்கிறான். இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் கலாச்சாரம் என்று பதிவு பண்றீங்க இல்லையா? அப்ப இந்த கலாச்சாரத்துல இருந்து சமகால இளைஞர்கள் ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். நம்முடைய வீட்டுல உள்ள பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னா வெளியே உள்ள பெண்கள் ஒழுக்கமா இருந்தா தான் நம்ம வீட்டுல உள்ள பெண்கள் செய்வாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க. இந்த கலாச்சாரம் பரவ ஆரம்பிச்சா செய்ய அது நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தன் டாஸ்மாக் ஆரம்பிக்கிறான், நம்ம தடுத்தா நம்ம அண்ணன் குடிக்க மாட்டாங்க, நம்ம வீட்டுல உள்ள பெண்கள் வாங்கி குடிக்க மாட்டாங்களா? இப்பவே என்ன செய்யறாங்க, தடுத்து நிறுத்தணும். அதனால என்ன வேணா கலாச்சார ரீதியாக சீர்கேடுகள் தலை நிற்பதோ அதை எதிர்க்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் என்பதை என்ன செய்யறான், காதல்ங்கிற பெயர்ல வீணாவது பார்ப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் யாரு கேட்டா பல காரணங்கள் இருக்கிறது. காதல்ங்கிற பெயர்ல பல பேர் ஏமாறுவதற்கு, காதல்ங்கிற பெயர் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதற்கு பெற்றோர்களுடைய ஒரு கவனக்குறைவு, அவங்க பிள்ளைகள் மேல அதீத நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கூட ஒரு காரணம் தான். என்னதான் பிள்ளை இருந்தாலும் தகஜத்து சில பேர் செய்வாங்க, பிள்ளைகள் நம்புவாங்க, எப்படி தகஜத்து வரைக்கும் கரெக்டா சொல்லுவாங்க, குரான் கரெக்டா குரான் ஓதிடுவா, ஒரு தொழுகை மிஸ் பண்ண மாட்டா, என் பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை இல்ல. இப்படிலாம் யார் தன்னுடைய பிள்ளையை ரொம்ப உயர்வாக நினைக்கிறார்களோ, தப்பே பண்ண மாட்டா, என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டான்னு யார் ரொம்ப தூக்கி வைத்துக் கொண்டு பேசுகிறார்களோ அவங்க தான் ஏமாந்து போறதை பார்க்கிறோம். எந்த பிள்ளை தகஜத்துவமோ, எந்த பிள்ளை மார்க்கம் படித்திருப்பதோ, எந்த பிள்ளை தொழுவதோ, எந்த பிள்ளை நோம்பு வைக்கிறதோ அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அடுத்த ஆண்கள்ட்ட ஏமாற மாட்டாங்களா? அப்ப கவனிக்கிறத பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோமா, கரெக்டா போகுதா, பள்ளிக்கூடம் போகுதா, கரெக்டா வந்து நம்ம விட முடியுமா, வயசு வந்துருச்சு, அந்த பிள்ளைய ஒரு ஆட்டோக்காரன் நம்பி தனியா எப்படி அனுப்புறது, அந்த பிள்ளைய தோழிகளை மட்டும் நம்பி எப்படி அனுப்புறது, நம்ம மேல அக்கறை 2 நாளைக்கு தோழிகளை போ, 3வது நான் வருவேன், எப்ப வேணாலும் செய்வோம், தாயோ தகப்பனும் உடனே பள்ளிக்கூடத்துல விடுவோம், அல்லது அண்ணன் கூட போகணும், தம்பி கூட போகணும் என்று அப்படி ஒரு பாதுகாப்பு கவசத்தோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தால் அவங்க வெளியேற்றது செய்யலாம். காதல் வழியிலிருந்து ஆண்களுடைய ஏமாற்று வார்த்தையிலிருந்து அவங்க தப்பிக்கலாம்.
நம்ம செய்யறோம் பாட்டு போயிட்டு தெரியும், ஏதாவது பஸ்ல ஏறி ஒரு ஆட்டோல ஏறி எப்படியாவது போயிட்டு வந்துடும் அப்படி ஃபுல்லா திறந்து விட்டுறோம். எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை. என் பிள்ளை வெளியே வராது. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைதான். நம்ம பிள்ளைட்டு பேசுறவங்க நல்லவனா இருக்கணும்ல, அவன் ஒழுக்கமானவனா இருக்கணும்ல. அப்ப அவன் என்ன செய்வான், அந்த தோழிகள் நல்லவங்களா இருக்கணும்ல. தோழிகளால் இந்த மாதிரி ஆண் நண்பர்களாலே கெடுக்கப்படக்கூடிய வழி எடுக்கப்படக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கிறார்கள். அதனால பிள்ளைகள் விஷயத்துல செய்யற பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை வழித வருதுன்னா நம்மளும் ஒரு காரணம் தானே. குள்ளுக்கும் ஒரு ஆயும் ஒரு குள்ளுக்கும் மசூலும் அன்று ஐயத்தி சொல்றாங்க, உங்கள ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள். அவர்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. வரிசையா சொல்றாங்க. ஒரு தலைவர் அவர் மக்கள் விஷயத்துல பொறுப்பாளி. மக்கள் எப்படி நடந்துகிட்டா, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியா, அவங்க சிறப்புகளை பங்கு கொண்டியா என்றெல்லாம் பல்லாண்டு செய்வான். உன் தலைவன் கேட்பான். ஒரு குடும்ப தலைவன் உன் மனைவிக்கு நீ மனைவியை கவனிச்சியா, பிள்ளைகளை சிறப்பு முடியா என்று அந்த ஆண்ட கேள்வி கேட்கப்படும். ஒரு பெண்ணிட்டே கேள்வி கேட்கப்படும். கணவனுடைய பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்தின, பிள்ளைகளை இப்படி வளர்த்த, உன்னை இடத்துல விட்டு போறான். ஒரு ஆண் செய்யறான், தன்னுடைய அவன் வேலைக்கு போயிடுவான், வியாபாரத்துக்கு போயிடுவான், நம்ம மனைவி பார்த்துக்குருவா, எல்லாமே செய்வா, நம்ம மனைவி பார்த்துக்குருவான்னு நம்பிக்கை வைத்து அனுப்பும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் எங்கேயாவது அனுப்பிவிட்டு உட்கார்ந்து செல்போன் பார்த்துட்டு இருந்தீங்களா, உட்காந்து டிவியில நேரத்தை செலவழிச்சுட்டு இருந்தா, ஊர் கூட சுத்தி கொண்டு இருந்தா, அப்ப இது அந்த பிள்ளைகள் வெளிவர்களுக்கு நீங்களும் காரணம் இல்லையா? பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை பெத்தனை செய்யறேன் வயிற்றுல நெருப்பு வச்சிருக்கிற மாதிரி அப்படி கவனிக்கணும். அந்த பிள்ளைகள் ஒரு தாய் பறவை எப்படி தன்னுடைய சிறகை வைத்து அணைத்துக் கொள்கிறதோ அப்படி அணைக்கக்கூடியவர்களாக, அவங்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக, கழுகு கண்டை கொண்டு பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அதனால செய்யறாங்க நிறைய பெற்றோர்கள் செல்போன் வாங்கி கொடுத்தது கேட்ட படிக்கிறது. அந்த பிள்ளை செய்து படிக்கிறது. இன்னைக்கு செல்போன்ல உள்ளது டிவியில வர அளவு கூட வந்துருச்சு. அந்த மாதிரி செய்யற பொருள் தோழியாக வேற அப்ளிகேஷன் வழியாக நீ படிக்கிறப்ப அந்த டிவியில படி, செல்போன்ல பாடத்தை ஆன் பண்ணிக்க, டிவியில உள்ளது பாரு, இல்ல கம்ப்யூட்டர்ல பாரு, லேப்டாப்ல பாரு என்று என்ன பார்க்கிறா, பிள்ளை என்ன படிக்கிறது சொல்றாங்க, ரூம் கூட தனியா இருக்கிறாங்க, என்ன செய்யறா அவ்வளவு கவனிக்கணுமா இல்லையா? பிள்ளைகளுக்கு செல்போன் தனியா கொடுத்து ஆம்பளை பிள்ளை தனி செல்போன் என்ன பிசினஸ் பண்றாங்க. அவன் ஆம்பளை பிள்ளைக்கு 15 வயசு ஆம்பளை பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு போன், பொம்பளை பிள்ளைக்கு ஆப்பிள் போன். எதுக்காக வேண்டி பாருங்க, படத்தை பாருங்க, பாடத்தை பார்த்ததுங்க நிறைய படம் பார்க்கிறார்கள், நிறைய ஆண்களோட அங்கடிக்கிறார்கள், தெரியாமல் செய்யறாங்க. எல்லாம் ஹிஸ்டரி அழிக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார்கள். 3 வயசுல இருந்து செய்யறாங்க, தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க என்று எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கக்கூடிய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வெளில வர மாட்டார்களா? அப்ப நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க லைஃப் அமைத்துக் கொள்வார்கள். அப்படி தாய் தகப்பனார் என்ன செய்யணும் கேட்டா, பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்னாடி அவங்களோட அறிவுரை கண்டுபிடிக்கும். நீ பாக்குற எத்தனை வீடுகள் டிவியில ஆபாசமான காட்சிகளோட, முத்த காட்சிகளும், கட்டி போன்ற காட்சிகளும், கட்டிலறை காட்சிகளும் ஓடும். குடும்பத்தோட உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைய பார்த்த வழியிட்டு போயிடறதா, நம்ம ஆம்பளை பிள்ளைய பார்த்த வழியிட்டு போயிடறதா, ஓடி போறது எப்படி, கூட்டிட்டு போறது எப்படி, எல்லாத்தையும் கண்டு போடுறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா நம்முடைய பிள்ளைகள் மனசுல இதெல்லாம் பதிமா இல்லையா, காட்சிகளாக பதிமா இல்லையா? பெற்றோர்களும் பிள்ளைகள் விடுவதற்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. பெற்றோர்கள் செய்யணும் தன்னுடைய நடவடிக்கை மாற்றிக்கொள்ள நல்ல வடித்து சொல்றாங்க. மண் ஆள ஜாரியத்தை ஹத்தா தமிழுவா இவங்கள் செய்யாமத்தி ஆன அசாமியவும். யார் 2 பெண் குழந்தைகளை அவங்க பருவ வயதை அடைகிற வரைக்கும் அவங்கள வளர்த்தா இருக்கணும். அவங்கள கூட செஞ்சிடாம, அவங்கள வீட்டை விட்டு கத்திடாம, அவங்க வழிதவர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடாம, அவங்க திருமணம் பண்ற வரைக்கும் அவங்கள யாரு ஒழுக்கமாக வளர்க்கிறார்களோ அந்த பெண்ணும் அந்த ஆணும் நானும் அந்த பெற்றோரும் நானும் மறுமை நாளையில இப்படி இருப்போம் என்று பெருமனார் சொல்லலாம். சொல்ல செய்யறாங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு சொல்ல சரியா, பொம்பளை பிள்ளைக்கு சொன்னாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் ஆண்களால ஏமாற்றப்படுவார்கள். அதனால பெண் குழந்தைகளை பருவ வயது அடைகிற வரைக்கும் யார் பேணி பாதுகாத்து வளர்க்கிறார்களோ அவரு நானும் மறுமையில இப்படி இருப்போம்னு அல்லாஹ்வுடைய சொன்னாங்களே இல்லையா? அந்த எச்சரிக்கை செய்யற அந்த ஹதீஸை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதையும் நம்ம விளங்கணும். ஏன்னா சமகால இளைஞர்கள் இப்படி செய்யறாங்க. ஆண்கள் பெண்கள் காலங்கிற பெயர்ல ஏமாறுகிறார்கள். அதே மாதிரி ஆணை விஷயத்துல, ஒழுங்கு விஷயத்துல அடிக்கடி உங்களோட செய்யணும் அட்வைஸ் பண்ணணும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வி படிக்கிறார்கள். மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு நேரமே இல்லாம இருக்கு. ஏன் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கிட்ட இஸ்லாமிய அடிப்படையில் எத்தனை ஆம்பளை பிள்ளை செய்யறான், சினிமா நடிகர்கள் பார்க்கலாம். அந்த சினிமா நடிகர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப நடக்காத போறோம். சினிமாவில் ஒரு நடிகை முட்டை அடிக்கிறான்னா இவனும் முட்டை அடிக்கணும். சினிமாவில் ஒரு நடிகை செய்யறான், குறிப்பிட்ட முறையில் முடிவெடுக்கிறான்னா இவனும் செய்யறான், அந்த மாதிரி இப்படி வேண்டாம்.
அவன் யாரு? அல்ல தூதரா? நம்முடைய தலைவனா? ஒவ்வொரு படத்துல செய்வான், ஒரு ரோல் அவன் வந்து நடிப்பான். ஒரு படத்துல ஆட்டோக்காரனா வருவான், ஒரு படத்துல மீன் பிடிக்கிறவனா வருவான், ஒரு படத்துல பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கவனா வருவான், ஒரு படத்துல பஸ் கண்டக்டர் வருவான். காசுக்கு அப்படி எப்படி வேணாலும் வேஷம் போடுவான். பிச்சைக்காரனா கூட நடிப்பார்கள். இவர்கள் வந்து மாடலா பல பெண்களோட ஒவ்வொரு படத்திலையும் ஒரு பெண்ணோட குடும்பம் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடியவன், அந்த மாதிரி காட்சிகள் நடிக்கக்கூடியவன். இவர்கள் நமக்கு முன்மாதிரியா? இவர்கள் நமக்கு தலைவராக இருந்தது தகுதி உள்ளவங்களா? அப்ப ஏழைகளுக்கு வந்து எத்தனையோ பேரிடர்கள் ஏற்பட்டது, எத்தனையோ மழை வெள்ளம் சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் இவர்கள் வந்து செஞ்சாங்க, வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துள்ளார்கள். நம்ம சமுதாய இளைஞர்கள் போய் வசூல் பண்ணிட்டு வந்து முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் இல்லாதவர்களுக்கும் நம்ம போய் உதவி பண்ணோம். நம்ம தான் கதாநாயகர்கள். உண்மையான கதாநாயகன் யாரு? இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் இன்னொரு மனிதன் நல்லா இருக்கிற பள்ளிவாசலுக்கு வாங்க, பள்ளிவாசலை கூப்பிட்டு தங்க வைக்கணும். முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாதவரா இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வாங்க, பாதுகாப்பா இருங்க, ஒரு நாங்க இருக்கிறோம் என்று இந்த சமுதாயம் தான் ரத்தம் கொடுத்து உதவுவது. இந்த சமுதாய இளைஞர்கள் தான் செய்யறாங்க, பள்ளிவாசல வந்து நினைக்கிறார்கள். நம்ம தான் கதாநாயகனை தவிர நம்ம வேற ஒருத்தர் மாதிரி ரசிக்கணும். நம்ம செய்யக்கூடிய வீரர்களை செய்ய பார்த்து நம்ம அதை செஞ்ச பரவாயில்லை. சினிமாவில் ஒருத்தர் நடிக்கிறான், சினிமாவில் வந்து ஒருத்தர் செய்யறான், கதாநாயகன் நடிக்கிறான்னு சொல்லி அவனை மாடலாக எடுத்து கொண்டு சமகால இளைஞர்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி கிட்ட போயிருந்தாரு. இவங்களுக்கு வந்து ஒரிஜினலை காட்டணும். டூப்ளிகேட்ட போலியான அந்த முகத்தை பார்த்து கொண்டுறார்கள். போலியான உலகத்தில் வாழ்கிறார்கள். செல்போன் தான் உலகம், சினிமா தான் உலகம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்கிறார்கள். இவங்களுக்கு என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்துல கூட நேரம் கிடைக்கிறத விட, டியூஷன்ல கூட நேரம் கிடைக்கிறத விட, மத்த மாசா கூட வர நேரம் இல்லைன்னு கொடுக்குறாங்க. இப்போ பிரச்சனை இல்லை, காலையில் 5 மணிக்கு எந்திரியும், சுமத்துறைக்கு போய் மாரசாவோட போய் ஓது, மாரசாவுடைய தொடர்பு வேணும், 10 தூவா படிச்சுட்டு வா, 10 சூழா தெரிஞ்சிருக்கணும். உன் தாய் தகப்பனார் இறந்து போய்விட்டால் ஜனாசா தொலை வைக்கவாது தெரிஞ்சிருக்கணும் என்று அப்படி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்குறவா. அதெல்லாம் இப்படி டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், உலக வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற நினைக்கிறத தவிர மார்க்கத்தில் அவங்களோட ஜீரோவாதுனால இல்லையா, மார்க்கத்தை பத்தி மார்க்கத்தை சம்மந்தம் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா. அதனால ஒரு ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்கு, தலைமுடி ஒரு மாதிரி தலை செய்யக்காண்டு பார்த்து செய்யறாங்க. ஃபுல்லா ஒரே ஒருத்தர் மேல மட்டும் முடி இருக்குது. அந்த முடி எப்படி சொல்றான்? முடியவ கலர் அடிச்சிருக்கான். முடியவ அந்த காலத்துல நரைச்ச முடிக்கு சாயம் பூசுறாங்க. அதுல கருப்பு சாயத்தை அண்ணா விட்டு தவிர்க்க சொல்றாங்க. போலித்தனம் பொய்யா செய்யக்கூடாது, பொய்யான தோற்றத்தை கட்டக்கூடாது, செயல கூட பொய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க செய்யலாம், நல்லா இருக்கிற முடி கரண்ட் இருக்குது, அதுதான் அழகு. அதை விட்டு செய்யலாம், கலர் தானம் முடிய மத சிவப்பு பச்சை மஞ்சள் ஒரு மாதிரி அடிச்சுட்டு வரலாம். என்னடா இதான் பேசனு, எவன் காட்ட பேசுறா? இது எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சிங்க? இது யார் உருவாக்குறது? வேலை நாட்டுல ஒருத்தர் செஞ்சாட்டா பேசினா இருப்பாரு. அவன் தான் நமக்கு எல்லாம் மாடல், நமக்கு ஒரு முன்மாதிரியை கத்துறான். அவன் தானா? ஆடை ஒழுங்குங்கள் இஸ்லாத்துல சொல்லித்தரப்படலையா? தலைமுடி எப்படி வச்சுக்கணும் இஸ்லாத்துல சொல்லித்தரப்படலையா? எல்லாத்தையும் யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் படிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். உண்மையான ஊடகம் நம்ம காட்டு பள்ளிவாசலுக்கு வா, பயானம் கேளு, ஜும்மாவில் கலந்துக்க, இந்த மாதிரியான பயான் நிகழ்ச்சிக்கு வா, வந்தன செய்ய 4 பேருக்கு உதவி பண்ணும்போது கூட நின்று நீங்கள் ரத்தம் கொடு என்றெல்லாம் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு மார்க்க தொடர்பு ஏற்படுத்தணும். எப்ப பார்த்தா பள்ளிக்கூடம் இருக்கிற பள்ளிவாசல கோடை கால பரிசு நடத்துறாங்களா? இப்போ பள்ளிவாசல் போய் பாடத்தை இஸ்லாத்தை படிச்சுடுவா என்று எவ்வளவு பேர் அனுப்புறோம். பிள்ளைகிட்ட கேட்டு பிள்ளை என்ன விரும்புறாங்க அப்படித்தான் பெற்றோர்கள் நடக்க நினைக்கிறார்கள். கடைசியில் என்ன, அவன் விரும்பின மாதிரி லைஃபை வச்சுக்கிறோம், விரும்பின மாதிரி வாழ்வான், தண்ணி அடிப்பான், சேர்ப்பு குடிப்பான், விரும்பின மாதிரி போயிடுவான். அப்போ பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோருடைய கண்ட்ரோல் அவங்க படிக்க வச்சாலும் படிக்க முடியும். அப்ப நம்ம கண்ட்ரோல் இருக்கும் கூட செய்யணும். அந்த இளைஞர்கள் வெளில வராமல் இருப்பதற்கு இவங்களும் ஒரு பெற்றோர்களும் வெளில வர்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம் ஆயிடுறாங்க. அது மாதிரி சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் உண்மையா சமகால இளைஞர்கள் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து சினிமா தான் வாழ்க்கையை நினைக்கிறார்கள். சினிமாவில் வர கதாநாயகமா ஒருத்தர் தனி நினைச்சுக்கிறோம், சினிமாவில் வர கதாநாயகமா ஒருத்தர் தனி நினைச்சுக்கிறோம். சினிமாங்கிற நிஜமா? சினிமாங்கிற இல்லாம போலித்தோம். சினிமாவில் இன்னொன்னு காட்டுறாங்க, ஒரு அடிதடி இருக்கு. உண்மையான பயிற்சி அது, உண்மையான பயிற்சி செத்து போயிருவோம். ஒரு ஆள் அடிக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு அடிச்சா செத்து போயிட மாட்டாங்க. எல்லாமே போலித்தனம். அடிக்கிறது கதாநாயகன், அவனை அடிக்க மாட்டான். எப்படி அடிக்கிறது, எப்படி காலை தூக்குறது, எப்படி கையை தூக்குறது 10 தடவை அவனுக்கு சொல்லித்தரும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ண தெரியாது. ஒரு பாட்டு பாட தெரியுமா? அவன் பாட்டு மனசை கேட்க முடியாது. இன்னொருத்தர் பாடணும், பின்னணி பாடல் ஒரு தருவோம். மியூசிக் பாடும்போது மியூசிக் வரல அவனை போடாது, மியூசிக் போடுறது ஒரு ஆள் இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு வசனம் பேசுறான். அவனுடைய வசனமா விஜயகாந்த் பத்திர சிவார் மூச்சு விடாம பேசுவார் வசனம். அந்த மாதிரி வசனம் யாரு எழுதி கொடுத்து பேசுறத தவிர அவரை சுத்தமா பேசுறது
சினிமா நடிகர்கள் வந்து அவங்க சினிமாவில் பேசுறாங்க நினைச்சுக்கிட்டா தலைவர் பயங்கரமா வசனம் பேசிட்டாரு, அது பாடம் படிச்ச மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறான். அவன் பேசுறாரு, உனைய பேச விட்டா நீ பேசுவேன், அவன் செய்யற சுத்தமா பேசுற, அவன் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அப்படி நடிக்கிறான். அப்ப அந்த மாதிரி எல்லாருக்கும் போலி தரும், சினிமாவில் கட்டுற எல்லாருக்கும் போலி தரும். தாலி கட்டுற உண்மை, அது உண்மை கிடையாது. பேருக்கு செய்யற சினிமாவை கட்டி தாலி கட்டுறான், செத்து போறாங்க, அது உண்மை. அது சினிமாவை கட்டி சாப்பிட அடுத்த படத்துல வந்துருவான். அப்ப இது போலி தரங்கிற விளங்காமல் செய்யறான். சினிமாவில் காதலுக்கு உயிரை விடுறான்னா நானும் உயிரை விடுறேன். காதல் அதிகமாக ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது எதுனான்னு கேட்டா சினிமா தான் அதை போய் வளர்த்துச்சு. காதல் கிடைக்கல, காதலி இருக்கிறாங்களா நீனு போய் சேர்ந்து கொடுத்தது, அது உண்மையான காதல். இஸ்லாமிய எடுத்துக்கிறதா? ஒரு மனிதன் தானே தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் இவன் மாதிரி ஒரு முட்டாள் எதுவும் கிடையாது. அவன் சாவு வச்சு சாவுறா, நீயே சாவுற முட்டாள் இருக்கா? நீ உனக்கு வந்து அல்ல உன்னுடைய ஆயுள் நீக்கி கொடுத்துருக்கான். உன்னால பல பேர் நன்மை அடையல, நீனு நன்மை அடைய, நீனு உயரணும். உன்னுடைய மறுமை வாழ்க்கை அவங்களுக்கு துணியா உலகத்தை அவங்களுக்கு உலகத்தோட போய் வச்சுட்டு நினைக்கிறார்கள். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறு உலகம் இருக்கா இல்லையா? அல்ல அந்த உயிரை கொடுத்துருக்க, இதை பத்தி அல்ல மறுமையில கேட்பானா இல்லையா? நான் கொடுத்த உயிரை நான் பறிக்கிறதுக்கு முன்னாடி நீனா ஏன்டா போய் தேடிக்கிட்ட இப்படி நல்லா கேட்பானா இல்லையா? இந்த மாதிரி தற்கொலை பண்ண ஆளுகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜனாசா தொழுகை கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு மனிதனுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. தற்கொலை பண்ணக்கூடிய ஜனாசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகை நடத்துறாரு. ஒரு நாய் பன்றி இறந்து போனால் எப்படி தூக்கி போடுவார்களோ அந்த மாதிரிதான் தற்கொலை பண்ணவருடைய ஜனாசா தொழுகை நிறுத்தப்படாமல் தூக்கி தூக்கி போடுவார்கள். இந்த நிலைமை ஒரு முஸ்லிமுக்கு தேவையா? மூமின்களுடைய பிரார்த்தனை, நம்பிக்கையாளருடைய பிரார்த்தனை கூட கிடைக்கல அப்படின்னா அதை கூட ஒரு துர்பாக்கியம் இருக்க முடியுமா? நமக்காக யாரும் துவா கூட செய்ய முடியாது, துவா செய்யறதுக்கு கூட அதிகாரம் கிடையாது. அவங்க நிரந்தர நரகவாசி என்று தீர்ப்பாய் விட்டு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி தற்கொலை எப்படி யோசிக்கிறது? சினிமா பாக்குற, சினிமாவில் தற்கொலை பண்றீங்களா? சினிமாவில் பண்ற தற்கொலை சும்மா பிரியர் தற்கொலை, அதை பார்த்து செய்யலாம். நம்ம எடுத்து தற்கொலை பண்றேன், சினிமா எதை காட்டுறாங்க? தற்கொலை தூக்குறாங்க. எப்படி தற்கொலை பண்றீங்க கத்து கொடுக்குறாங்க. எப்படி தூக்கு மாட்டிக்கிறது, எப்படி மாத்திரை எடுத்து போடுறது, எப்படி விஷத்தை குடிக்கிறது, எப்படி என்ன பேர சொல்லி வாங்குறது, எப்படி அதை ஒழிச்சு மறைச்சு வைக்கிறது என்று எல்லாத்தையும் சொல்லித்தர. என்ன எல்லாமே என்ன சினிமாவில் எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லி தர்றாங்க. எப்படி காட்டு முன்னாடி அடுத்தவன் அடிக்கணும், எப்படி திருடுறது. சினிமா பார்த்து எத்தனை பேர் திருடி இருக்கணும். பேங்க் கடையில் கொள்ளடிச்சு என்ன செய்யலாம்? இந்த சினிமாவில் காட்சி வந்துச்சு, அதனால நல்ல இல்ல இந்த மாதிரி நான் திருடுறேன், இந்த சினிமா பார்த்து திருடுறேன்னு சொல்றதா இல்லையா? எப்படி ரயிலுக்குள்ள பூந்து எப்படி கொள்ளையடிக்கிறது, ஏடிஎம் எப்படி கொள்ளையடிக்கிறது, அந்த கொள்ளையடிச்ச படத்தை எப்படி யாருக்கும் தெரியாம ஒண்ணு சேர்க்கிறது என்று சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே என்ன? விபச்சாரமும் கொள்ளையும் கற்பழிப்புகளும் உலகத்தில் கேடுகட்ட எல்லா தீமைகளை தண்ணி அடிக்கிறது. காதலிச்ச கடைகள் செய்யறது தண்ணி அடிச்சு பாட்டு பாடுறது. இவ்வளவு நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு தண்ணி அடிக்க, நம்மள சீர குடிக்கிறது, நம்மள செய்யற கஞ்சா அடிச்சுக்கிறது என்று சினிமாவை பார்த்து செய்யற சினிமாவை நிஜம் என்று நினைக்கிறார்கள். சினிமாங்கிற ஒரு போலி திரை, அது உண்மையான திரை கிடையாது, அது உண்மையான நிஜ வாழ்க்கை கிடையாது. நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு மனுஷன் இருந்தாலும் செய்வான், அவனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சு போயிடும். பைத்தியக்காரன் உலகத்துல ஒரு ரோட்ல வந்து 10 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பண்ணி போனா எல்லாம் பார்க்கிற பைத்தியக்காரன் நடப்பான். சினிமாவில் அப்படின்னு நடிப்பார்கள். சினிமாவில் ஒரு பொம்பளை பிள்ளை கெட்ட வார்த்தை பேசினா செய்வாங்க, அதை ரசிப்பார்கள். நிஜ வாழ்க்கையில் பேச முடியுமா? என்ன பேச்சு பேசுவாங்க? அவன் சினிமாவில் என்ன செய்வா? நான் இத்தனை வயசுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி பாட்டு பாடி ஆடிட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு போலியான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, நிஜம் என்று இளைஞர் நினைக்கக்கூடாது. இது வந்து நம்மள வழிகெடுக்கிறார்கள். சினிமாங்கிற பெயர்ல இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள கலாச்சாரத்தை, ஏன் இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உள்ள அந்த ஒழுக்கங்கள் பாரம்பரியங்கள் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே சிதைச்சு எல்லாத்தையும் ஒழுக்கங்களாக மாற்றுவதற்கு செய்யறாங்க, சினிமாவை தயாரிக்கிறார்கள் என்று அப்படி எடுத்துக்கிறத இந்த சினிமாவோட செய்யக்கூடாது, இதுல நம்முடைய சிந்தனையை செலுத்தக்கூடாது. சமகால இளைஞர்கள் எப்படி கேட்டா பகுத்தறிவு உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை ஏவி தீமை தரக்கூடியவர்களாக என்பதை இந்த மாதிரியான சினிமாக்களுக்கு, பாடலுக்கு, கவிதைக்கு இதுக்கெல்லாம் ஏமாறக்கூடியவர்களாக இருக்க கூடாது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு